அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் வளரும்படியாக हर दिन परमेश्वर को बढ़ने के लिए அவருடைய சத்திய வசனங்கள் நமக்கு உதவிகரமா இருக்கிறது. उसके सत्य वचन हमारे लिए मदददायक है। அப்படியே ஒவ்வொரு வாரமும் இந்த வேதபாட ஆராய்ச்சி கூட்டத்தில் हर एक हफ्ता ये जो बाइबल स्टडी में அநேக கருகலான ரகசியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். कई सारे रहस्यमय चीजों को परमेश्वर हमारे बीच में प्रकट कर रहा சோ है। அதை கற்றுக்கொண்டு அதில் வளருவதற்கு நாம் பிரயாசப்படும் பொழுது तो उसे सीखकर उसमें बढ़ने के लिए हम प्रयास करते समय நிச்சயமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புதிய வளர்ச்சியை பார்க்க முடியும். सचमुच से आत्मिक बढ़ोतरी में एक नया एक चीजों को हम देखेंगे। ஆசரிப்பு கூடாரத்தில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். तो मिलाप वाले चीजों में अनेक चीजों को हम सीख कर आ रहे हैं। இப்பொழுது ஆசாரியரின் உடைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். याजक के वस्त्र के बारे में हम अध्ययन करते आ रहे हैं। இந்த நாளில் கூட அந்த ஆசாரியரின் உடையில் இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். आज भी याजक के वस्त्र में और एक भाग को हम अध्ययन करने वाले हैं। யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தின் निर्गमन 28वां अध्याय 36 இலிருந்து 39 வரைக்குள்ள வசனங்களை நாம் இந்த தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிறோம். 36 से लेकर 29 तक हम अध्ययन के लिए लेने वाले हैं। இந்த 36ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வஸ்திரத்தின் ஒரு காரியம் என்னவென்றால், तो इस वचन में कहा हुआ है वस्त्र के हर एक भाग के बारे में क्या पता है? ஆசாரனுடைய தலையில் இருக்கிற பாகையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. याजक के सिर पे रखने वाले पगड़ी के बारे में कहा गया அந்த है। பாகை ஆசாரியனுக்கு விசேஷமாய் கர்த்தர் கொடுக்கிறார். तो ये जो पगड़ी है याजक के लिए विशेष रूप से देता है। இதே யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது यही निर्गमन 29वां अध्याय 6वां वचन को देखते समय அவன் தலையிலே பாகையையும் उसका सिर पे पगड़ी வைத்து रखकर பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து, तो और पगड़ी के ऊपर पवित्र मुकुट को रखना। அதற்கப்புறம் தான் அபிஷேக தைலத்தை ஊற்ற வேண்டும். उसके बाद जाके अभिषेक के அப்போ तेल को இந்த डालना है। பாகை ये जो पगड़ी है அதை போல ஒரு பரிசுத்த கிரீடம் இருக்கிறது. उससे जैसा एक पवित्र मुकुट भी है। சோ முதலாவதாக இந்த பாகை என்பது ये जो पहला ये जो पगड़ी जो ஒரு है ராஜரீக அபிஷேகம் உடையவனாய் ஒரு ஆசாரியரை காட்டுகிறது. ये राज के अभिषेक पाया हुआ याजक को बताती है। இந்த ஆசாரியர்கள் ये याजक தேவனால் கனப்படுத்தப்பட்டவர்கள் என்பதின் அடையாளம் தான் இந்த பாகை. परमेश्वर से आदर पाए हुए है करके एक आदर है। பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை பார்க்கிற எல்லாருமே याजक मिलापरे तंबू में काम करने वाला हर एक அதில் அநேக லேவியர்கள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் उसमें இருக்கிறார்கள், कई सारे लेवी और याजक है, ஆசாரியருடைய குமாரர்கள் இருக்கிறார்கள். याजक के पुत्र है। இப்போ ஆசாரியருக்கு கர்த்தர் இந்த பாகையை விசேஷித்தவனமாய் பண்ண விரும்புகிறார். तो याजक के लिए विशेष रूप से ये पगड़ी को बनाना चाहता है। ஆனால் மற்ற ஆசாரியருடைய குழந்தைகளை பார்க்கும் பொழுது तो दूसरे याजक के पुत्रों को देखते समय அவர்களுக்கு குல்லாக்களை பண்ண சொல்லுகிறார். उनको एक सिर पे रखने वाले एक पगड़ी को भी उनको भी बनाया गया है। அல்லேலூயா. हालेलुया। இந்த குல்லாக்கள் என்பது பாகை போல அல்ல. ये जो सिर पे लगाने वाले इनके बारे में कहा गया पगड़ी के जैसा அது नहीं। நம்ம இப்ப பார்க்கும் பொழுது இந்த முஸ்லிம்ஸ் நம்ம சகோதரர்லாம் அந்த தலையில இந்த வெள்ளிக்கிழமை வைப்பாங்க, அவங்க நமாஸ் படி சொல்ல. ऐसा एक अपना इस्लाम के भाई रखते हैं ना एक टोपी वैसा जैसा है। அது कुल्लाक्கள், वो जो टोपी है அது ஆசாரியருடைய குமாரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, याजक के पुत्र के लिए दिया गया है, லேவியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. लेवियों को दिया गया है। ஆனால் அதே வேளையில் उसी समय में இந்த ஆசாரியர்களுக்கு इस याजक के लिए கர்த்தர் இந்த பாகையை உருவாக்க சொல்லுகிறார். परमेश्वर पगड़ी को बनाने के लिए कहता है। இந்த பாகை என்பது ये जो पगड़ी है நாம் சுலபமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் आसानी से समझ लेना நம்முடைய சிங் சகோதரர்கள் தலையில வைத்திருப்பார்கள். हमारे सिंह सरदार भाई हम सिर पे रखते हैं ना वैसा। அவங்க வந்து பிளாக் கலர்ல அப்படி மல்டி கலர்ஸ்ல வைப்பாங்க. कई सारे रंग बिरंगे कपड़े में लगाते हैं। ஆனால் இந்த ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிற பாகை என்பது याजक को दिया गया पगड़ी बोले அது तो மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டு இருக்கிறது. वो जो अच्छा एक अपना बैंगनी कपड़े से बना गया அது है। ஒரு வெண்மையா இருக்கும். वो सफेद रहती है। அதிலே ஒரு பட்டம் ஒரு கிரீடம் மாதிரி ஒரு பட்டம் சூட்டப்பட்டு இருக்கும். उसमें एक मुकुट भी बनाई जाती है। அந்த பட்டத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டு இருக்கும். उसमें परमेश्वर को पवित्र करके लिखाया जाता இதை है। அந்த பாகையில் கட்டி இருக்க வேண்டும். ये जो है पगड़ी में बांधा जाना சோ है। இது ஏன் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? ये क्यों याजक को दिया जाता है? முதலாவதாக पहला இந்த பாகை என்பது ये जो पगड़ी है ஆசாரியர்களை கனப்படுத்துகிற விதமாய் கொடுக்கப்படுகிறது. याजक को आदर देते इसलिए दिया जाता है। ஆசாரியர்கள் याजक को கனமுள்ளவர்கள் என்பதை அது நிரூபிக்கிறது. आदरणीय है करके वो बताती है। எப்படி ஒரு ராஜாவுக்கு ஒரு கிரீடம் கனமுள்ளதா இருக்கிறதோ जैसे राजा को एक मुकुट आदर है, அப்படியே ஆசாரியர்களுக்கு இந்த பாகை என்பது ஒரு கனமுள்ளதா இருக்கிறது. याजक के लिए पगड़ी है आदर बड़ा है। அதை தான் இப்படி சொல்லலாம், அதை ராஜரீக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லலாம். इसलिए हम ऐसे कह सकते हैं राज के अभिषेक पाए करके। அதான்
நாம் வெளிப்படுத்தல் பார்க்கும் பொழுது इसे प्रकाशित वाक्य में देखते समय பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். पिता परमेश्वर के सामने राजा और याजक बनकर है. அப்ப ராஜாக்களுடைய கனமும் கிடைக்கிறது, ஆசாரியர்களுடைய கனமும் நமக்கு கிடைக்கிறது. राजा का आदर भी मिलता है, याजक की आदर भी हमें मिलती है. அதான் நீங்க யாத்ராம் 28ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 28:36 में देखते அங்க समय சொல்லப்பட்டு இருக்கிறது, பசும்பொல்லினால் ஒரு பட்டத்தை பண்ணி चौके सोने का एक टीका बनवाना கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. और छापे में वैसे ही उसमें अक्षर खोद जाए अर्थात यहोवा के लिए पवित्र. அப்ப இந்த பசும்பொன்னினால் ஒரு பட்டம் பண்ண வேண்டும். तो चौके सोने से एक सोने का एक टीका இது बनाना ஒரு चाहिए. கிரீடம் என்று சொல்லப்பட்டு एक இருக்கிறது. मुकुट करके कहा गया है. லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लेवी 8:9 में कहा गया है, அவன் தலையிலே பாகையை தரித்து उनका सिर में पगड़ी बांधकर பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். देखो उसको पगड़ी में सामने सोने की टीकों का अर्थात पवित्र मुकुट का लगाया. ஒரு பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். पवित्र मुकुट करके एक पद को उसमें लगाया. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த கிரீடம் என்பது நமக்கு தெரியும், இது வந்து ராஜரீக அபிஷேகத்திற்குரியது. ये जो मुकुट है राज के अभिषेक के तुल्य में कहा जाता है. அப்படியே இன்றைக்கும் ஆசாரியர்களாய் இருக்கிற தேவ ஊழியர்கள் आज भी याजक बन के நம் மத்தியில கனம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். हमारे बीच में आदर पाए हुए लोग हैं. அவர்கள் கனத்திற்குரிய பாத்திரமாய் वो இருக்கிறார்கள். आदरणीय पात्र है. சகரியா 3ஆம் அதிகாரத்தின் 5 7 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 3:5 से 7 तक देखते समय அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे कहा गया है, யோசுவா என்கிற ஆசாரியன் மீது योशुआ नामक याजक के ऊपर சுத்தமான பாகையை வைப்பார்களாக. शुद्ध पगड़ी को लगाना, அந்த சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து उस शुद्ध पगड़ी को सिर पर रखकर அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். उसको वस्त्र पहनाए. கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर दूत वहां पे खड़ा था करके कहा गया है. 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 7 वचन में देखते समय அங்கு நீ என் வழிகளில் நடந்து तू मेरा मार्गों में चलकर என் காவலை காத்தால் मेरे जो रक्षा मार्ग को बचा लिया तो நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். तू मेरा भवन में न्याय करेगा. இங்கு ஆசாரியர்களுக்கு ஒரு 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 பதவி கொடுக்கப்படுகிறது, यहाँ पे याजकों को एक पद दिया जाता है, அல்லது ஒரு உரிமை கொடுக்கப்படுகிறது. अधिकार दिया जाता है. நீ ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். भवन में न्याय करेगा. இந்த நியாயம் விசாரிப்பது யாருடைய வேலை? ये न्याय करना किसका काम है? இது நியாயாதிபதிகள் அல்லது ராஜாக்களுடைய வேலை. न्याय और राजाओं का काम है. அல்லேலூயா. हालेलुया. நியாயாதிபதிகள் நாட்களில் நியாயாதிபதிகளிடம் வந்தார்கள். तो न्याय के दिन में न्याय के पास आए. ஆனால் அதே ராஜாக்களின் நாட்கள் வரும் பொழுது तो राजाओं का दिन आते समय அங்கு நியாய விசாரணை இதுல வந்து தாவீது அமர்ந்திருந்தார், சாலமோன் இருந்தாருன்னு நாம் பார்க்கிறோம். तो न्याय गदी में अपना सलोमन बैठा था, दाऊद बैठा था करके हम देखते हैं. அப்போ இந்த ராஜரீக கணத்தை கர்த்தர் ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறார். राज के आदर को परमेश्वर याजक को देता है. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை காக்கிறதுனால तो वो लोग परमेश्वर भवन को रक्षा करते हैं. ஆலயத்தில் நியாயம் விசாரிக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். भवन में न्याय करने वाले बनकर है. அல்லேலூயா. हालेलुया. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 7 இலிருந்து 6 வரைக்கும் 6 இலிருந்து 7 வரைக்கும் பார்க்கும் பொழுது लेवी 10वां अध्याय 6 से लेकर 7 में देखते समय கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மீது இருக்கிறது. परमेश्वर अभिषेक का तेल आपके ऊपर है. அதனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா वो इसके लिए क्या करना है? இந்த தலைப்பாகையை எடுத்து போடாமல் இருக்க ये வேண்டும். जो सिर पे लगा पगड़ी को निकालना नहीं चाहिए. வஸ்திரங்களை கிழிக்காமல் இருக்க வேண்டும். वस्त्र को न फाड़ना. இந்த காரியத்தை சொல்லும் பொழுது என்ன நடந்தது इस என்றால், कार्य को कहते समय क्या हुआ? ஆரோனுடைய 2 குமாரர்கள் மரித்து आरोन கிடக்கிறார்கள். के 2 पुत्र मरे हुए पड़े அந்த हैं. 2 குமாரர்கள் மரித்து இருக்கிற வேளையை கர்த்தர் तो சொல்கிறார், ये जो 2 पुत्र मरे हुए उस समय में कहता है உங்களுடைய வஸ்திரத்தை நீங்க கிழிக்க கூடாது, आपके वस्त्र को आप फाड़ना नहीं चाहिए. உங்களுடைய தலையில இருக்கிற பாகைகளை நீங்கள் எடுக்க கூடாது. आपके सिर के रखा हुआ पगड़ी को निकालना नहीं चाहिए. ஏனென்றால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் தலையின் மீது இருக்கிறது. क्योंकि परमेश्वर अभिषेक आपके सिर पर है. நீங்கள் கனம் பெற்ற மனிதர்களாய் आप இருக்கிறீர்கள். आदरणीय पात्र है. அதனால इसीलिए ஒரு செத்துப்போன ஒரு மனிதனுக்காக एक मरे हुए एक व्यक्ति के लिए நீங்கள் உங்கள் பாகையை கலட்ட கூடாது तो என்று आपके पगड़ी को சொல்லப்பட்டிருக்கிறது. निकालना नहीं चाहिए कहता அப்படி है. என்றால் உங்கள் கனத்தை நீங்கள் ஒரு நாளும் இழக்க கூடாது. वैसा है तो आपका आदर को कभी खोना नहीं चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் परमेश्वर के मिलाप वाले तंबू में தவறான விதத்தில் வந்து गलती में आकर தன்னுடைய பிள்ளையே மரித்தாலும் கூட तो अपने बच्चे भी मरे हुए तो भी ஆசாரியர்கள் தன்னுடைய கனத்தை ஒரு நாளும் இழந்து போக கூடாது. याजक अपना आदर को कभी खोना नहीं चाहिए. ஏனால் கர்த்தர் கனப்படுத்துகிற அபிஷேக தைலம் அந்த பாகையின் மூலம் நிரூபிக்கப்பட்டு क्योंकि இருக்கிறது. परमेश्वर आदरणीय अभिषेक तैल पगड़ी को ऊपर लगा है. ஏனென்று பார்க்கும் பொழுது क्यों ऐसे देखते समय மோசே ஆரோனை அழைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். तो मूसा आरोन को बुलाकर अभिषेक करता ஒரு है. ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுகிறார். याजक के रूप में अभिषेक करता ஒரே है. ஒரு நாள் தான் அபிஷேகம், एक ही दिन अभिषेक, ஒரு நாள் தான் ஆசன அபிஷேகம் பண்ணுகிறார். एक ही दिन याजक अभिषेक करता ஆனால் है. இவர்தான் பிரதான
பிரதான ஆசாரியர் என்று यही प्रधान याजक है करके வாழ்நாள் முழுவதும் அவரை காட்டுவது எது தெரியுமா? तो जीवन भर उसको क्या दिखाती पता है? தலையில் இருக்கிற பாகை. सिर का ऊपर रहने वाला அந்த पगड़ी, தலையில் இருக்கிற பாகை தான் ये जो सिर पे रहने वाला पगड़ी உங்களுக்கு இவர்தான் பிரதான ஆசாரியர். आपके लिए यही प्रधान याजक है। இவர்தான் உங்கள் மத்தியில உயர்ந்த ஒரு போதகராய் இருக்கிறார். ये आपके बीच में ऊंचे पासवान है। இவரே இஸ்ரவேலில கனம் பெற்ற மனிதர் यही इजराइल में आदरणीय पात्र என்று சொல்லி ऐसा कहकर இந்த தலையில் இருக்கிற பாகை தான் ஆசாரியரை ये கனப்படுத்துகிறது. सिर पे रहने वाले जो पगड़ी है याजक को आदर देती है। அந்த பாகையை ஒரு நாள் கழட்டி விடக் கூடாது. पगड़ी को कभी नहीं निकालना है। லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தில் लेवी 21वां अध्याय 9 to 12 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது 9 से लेकर 12 तक देखते समय அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. वहां पे भी संभव होती है। ஆசாரனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி கூட याजक के जो बेटी है जो व्यभिचार करके அவர் பரிசுத்த குலைச்சலாக்கி वो पवित्र को बिगाड़ कर தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறார். अपने पिता को भी अपवित्र करती है। அப்படிப்பட்டவளை அக்கினியிலே சுட்டெரிக்க வேண்டும். वैसे व्यक्ति को आग में जलाना है। ஆனால் அப்படி அக்கினி சுட்டெரிக்க பொழுது கூட तो वैसे अग्नि जलाते समय சுட்டெரிக்கப்படுவது யாரு? तो जलाए जाने वाला தன்னுடைய कौन है? குமாரத்தி, अपने बेटी, ஆசாரனுடைய குமாரத்தி. याजक की बेटी। ஆனால் வேசித்தனத்தின் நிமித்தம் तो जो वैश्य का कर्म के कारण தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டாள். तो अपने परिवार को अपवित्र ठहरा दिया। அவளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்னவென்றால் उसको दिया जाने वाला दंड क्या पता அவளை है? சுட்டெரிக்க வேண்டும். उसको आग में जलाना ஆனால் है। அப்படி சுட்டெரிக்கப்படும் கூட तो वैसे आग में जलाते वक्त भी ஆசாரர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், याजक के बारे में परमेश्वर कहता है உங்கள் தலையில் இருக்கிற பாகையில் நீங்கள் கழட்டக்கூடாது. आपके सिर पे रहने वाले पगड़ी को निकालना नहीं ஏனால் चाहिए। தேவனுடைய அபிஷேகத்தின் கிரீடம் அது. तो क्योंकि परमेश्वर अभिषेक का मुकुट है वो। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆசாரியர் तभी एक याजक கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கனத்தை तो परमेश्वर दिया गया आदर को யாருக்காகவும் இழக்க கூடாது. किसी के लिए भी नहीं खोना चाहिए। அல்லேலூயா. 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 அவர்கள் கனம் பெற்றவர்கள் என்று சொல்லி तो उसका आदरणीय लोग है करके எல்லா விசுவாசிகளும் நீங்கள் கனப்படுத்த तो வேண்டும். सारे विश्वासियों में इसका आदर करना चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் தலையில் ஒரு அபிஷேக கிரீடம் இருக்கிறது. उनका सिर पे एक अभिषेक की मुकुट है। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அந்த பிரதான ஆசாரியர் போல பாகைகளை வைக்கவில்லை என்பதற்காக तो आज हम प्रधान याजक के साथ पगड़ी नहीं रखे, इसीलिए நாம் ஊழியர்களை தரக்குறைவாய் நினைக்க கூடாது. हम सेवक को नीचा नहीं समझना चाहिए। நமக்கு மேய்ப்பராய் இருக்கிற அந்த ஊழியர்களை நாம் ஒரு நாள் கனவீனப்படுத்த கூடாது. हमारे चरवा बन के रहने वाले जो वो चरवा को हम अनादर नहीं करना चाहिए। அவர்கள் தலையில் ஒரு அபிஷேகத்தின் கிரீடம் இருக்கிறது. उनके सिर पे एक अभिषेक की मुकुट है, ஒரு பரிசுத்த பாகை இருக்கிறது. पवित्र पगड़ी है। அது அவர்களை கனப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. वो उनको आदर देते करके हम भूलना नहीं चाहिए। அந்த சங்கீதம் 149ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 149 उसका 9वां वचन के देखते समय இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ये जो आदर है उनका जो पवित्र लोग सारे लोग को होती है। இங்கு ஒரு கனம் கொடுக்கப்படுகிறது. यहाँ पे आदर दिया जाता है। யாருக்கு கொடுக்கப்படுகிறது? किसको? பரிசுத்தவான்கள் யாவருக்கும். जो पवित्र लोगों को सारे लोग அதற்கு को। முந்தின 8ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் 8वां என்றால் वचन को पढ़ते समय அங்கு பார்க்கும் பொழுது वहाँ पे देखते समय அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் उनका मुंह में परमेश्वर को बढ़ोतरी करने वाला जो स्तुति, அவர்கள் கையில் இருபுற கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். उनका हाथ में दोधारी तलवार भी होगी। இது ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 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 அதிகாரம். இது ये जो सेवक के लिए दिया गया एक अधिकार है। அவர்களை குறித்து தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டு उनके இருக்கிறது. बारे में पवित्र लोग करके कहा जाता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அந்த பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு கனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு ये இருப்பதால் पवित्र करके एक आदर उनको दिया जाता है, इसीलिए ஒவ்வொருவரும் ஊழியர்களை கனப்படுத்தி தான் ஆக வேண்டும். हर एक लोग सेवक को आदर करना ही चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் क्योंकि இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில इजराइल लोगों के बीच में கர்த்தர் பிரதான ஆசாரியனை கனப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर प्रधान याजक को आदर किया है। அப்படியே நம்ம மத்தியில கூட वैसा हमारे बीच में நம்முடைய ஊழியர்களை கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார். हमारे सेवक को परमेश्वर ने आदर किया है। அந்த கனத்தை ஒரு நாளும் நாம் கடவினப்படுத்த கூடாது. वो जो आदर को हम कभी भी निरादर नहीं करना चाहिए। அல்லேலூயா. 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 हालेलुया। அது ஆரோனுடைய குமாரர்கள் கூட அதை கனவீனப்படுத்த கூடாது. तो आरोन के पुत्र भी उसको निरादर नहीं करना चाहिए। ஆரோனுடைய குமாரத்தி கூட அதை கனவீனப்படுத்த கூடாது. आरोन की जो बेटी भी उसको निरादर नहीं करना चाहिए। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। அப்ப நாம் ஒவ்வொருவருமே तो वैसा हम हर एक लोग நம்முடைய ஊழியர்களை ஒரு ராஜரீக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கிற கனத்திற்குரிய பாத்திரமாய் நாம் பார்க்க वो வேண்டும். राज का अभिषेक पाए हुए आदरणीय पात्र मानकर चलना है। ஏனால் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரத்தை பார்க்கும் பொழுது तो मालिक के लिए उपयोगी पात्र में देखते அதை समय கனத்திற்குரிய பாத்திரம் என்று பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார். वो जो आदरणीय पात्र करके पौलुस प्रेरित कहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. தீமோத்தி எழுதும் பொழுது அவர் அப்படிதான் எழுதுகிறார். तीमुथियुस को लिखते समय वैसे लिखता है। 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்தின்
दूसरा तिमोथी दूसरा अध्याय அத 21 வசனத்தை பார்க்கும் பொழுது 21 वचन को देखते समय ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார், तो अपने आप को इनसे शुद्ध करेगा, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் वो पवित्र बनाए जाकर எஜமானுக்கு உபயோகமானதும் स्वामी का एक उपयोग எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான हर एक भले कामों के लिए तैयार होगा, கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறார். आदर का बर्तन बनकर रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப எஜமானாகிய நம்முடைய தேவனுக்கு तो मालिक नामा हमारे परमेश्वर को யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ जो कोई सेवा करता है அவர்கள் கனத்திற்குரிய பாத்திரமாய் वो एक இருக்கிறார். आदरणीय बर्तन है, அவர்களுக்கு ஒரு கனத்தை கர்த்தர் उनके लिए கொடுத்திருக்கிறார். आदर परमेश्वर ने दिया है। அதை தான் இந்த பாகை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. वैसे ये जो पगड़ी हमें दिखाती है। அல்லேலூயா. हालेलुया। ஊழியர்களும் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளும் ஒரு நாளும் உங்கள் பாகையை கலட்டிடக் கூடாது. सेवा और सेवा करने वाले जो भक्त है वो कभी भी पगड़ी को हटाना नहीं चाहिए, யாருக்காகவும் கலட்டக்கூடாது. किसी के लिए भी निकालना नहीं चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நாம் ரெண்டு சம்பவத்தை பார்த்தோம். हम दो संभव को देखे, அதுல ஒன்று ஆசானுடைய குமாரன், एक याजक का बेटा, இன்னொன்று ஆசானுடைய குமாரத்தி. एक याजक की बेटियां ஆனால் बेटी, அவர்களுக்காக கூட அந்த கனத்தை இறக்கி வைக்க கூடாது என்று சொல்லுகிறார். उनके लिए भी आदर को निकाल के रखना नहीं चाहिए करके कहता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ எப்பொழுதுமே ஆசாரியர்களும் கனத்திற்குரியவர்களாய் இருக்கிறார்கள். याजक भी आदरणीय है, அந்த கனத்தை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். वो आदर को लोग बचा रखना चाहिए। இரண்டாவதாக दूसरा, இந்த பாகை எதை காட்டுகிறது? ये जो पगड़ी किसको बताती है? 28 அந்த யாத்ராம் 28 அதிகாரத்தின் 36 வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 28 अध्याय 36 वचन को देखते समय அங்கு பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி उसमें चौके सोने से एक पद को बनाकर கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரை வெட்டாக எழுத வேண்டும். परमेश्वर को पवित्र करके उसमें छापा मारना இந்த चाहिए। பசும் பொன் என்பது இங்க எங்க என்ன குறிப்பிடப்படுகிறது? ये शुद्ध चोना किसको बताती है? இங்கு ஆசாரியர்களை கர்த்தர் எதில் கனப்படுத்துகிறார்? इसमें याजक को परमेश्वर किसमें आदर करता है? இங்கு பார்க்கும் பொழுது यहाँ पे देखते समय இந்த பசும் பொன்னை நாம் யோபு 22 அதிகாரத்தின் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது ये जो चौका सोना है ये अय्यूब के 22 अध्याय 25 वचन में देखते समय அங்கு சொல்லுகிறது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் वो सर्व सामर्थमान आप ही अनमोल वस्तु உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். आपके चमकीली चांदी होगा। அப்ப இங்க பசும் பொன் யாருக்கு குறிப்பிடப்படுகிறது ये என்றால் जो शुद्ध सोना किसके சர்வ तुल्य बताया வல்லமையுள்ள जाता है? தேவனுக்கு குறிப்பிடுகிறது. सर्व सामर्थमान परमेश्वर के तुल्य में बताया இங்க जाता है। பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ண வேண்டும். इसमें चौके सोने से एक टीका को बनाना चाहिए, அதுதான் அவருடைய கிரீடமாய் இருக்கிறது. वही उनका मुकुट बनकर அப்படி रहेगा। என்றால் என்ன தெரியுமா? तभी बोला क्या இந்த பசும் பொன் என்பது ये जो चौका ஒரு सोना है ஆசாரியர் தெய்வீக தன்மை உடையவர்கள் என்பதை காட்டுகிறது. ये जो याजक है परमेश्वर ईश्वरत्व पाए हुए लोग करके जानती है। ஒன்று ஆசாரியர்கள் ராஜரிக அபிஷேகம் உடையவர்கள், एक राजा याजक राज के अभिषेक पाए हुए அவர்கள் लोग கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறார்கள். आदरणीय बर्तन बनकर है। இரண்டாவதாக दूसरा, இவர்கள் ये लोग தெய்வீக தன்மை உடையவர்கள் என்று அவருடைய குணத்தை குறித்து காட்டுகிறது. जो परमेश्वर का तत्व का पाए लोग करके उनको गुण के बारे में कहती है। அல்லேலூயா. हालेलुया। ஆசாரியர்கள் எப்படி இருக்கிறார்கள்? याजक कैसे हैं? தெய்வீக தன்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ईश्वरत्व पाए हुए लोग हैं। எபிரேயர் 7 அதிகாரத்தின் 26 வசனத்தை பார்க்கும் பொழுது इब्रानियों 7वां अध्याय 26 वचन में நம்முடைய देखते समय பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு சொல்லப்பட்டு हमारे இருக்கிறது. प्रधान महायाजक यीशु मसीह के बारे में कहा गया है। அவரை குறித்து அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. उसके बारे में वहां पे कहा गया அவர் है பரிசுத்தரும் वो पवित्र, குற்றமற்றவரும் निष्कपट, மாசில்லாதவரும் निर्मल பாவிகளுக்கு விலகினவரும் और पापियों से अलग, வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற वो स्वर्ग से भी ऊंचा किया हुआ है। விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். वो जो अनंत काल की याजक को हमें नियुक्त किया है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? तो हमारे लिए महायाजक यीशु मसीह कैसा அவர் है? பரிசுத்தம் உள்ளவர். वो पवित्र है। பரிசுத்தம் என்பது யாருடைய குணம்? पवित्र बोले तो किसका गुण है? தேவனுடைய குணம். परमेश्वर का गुण है। கர்த்தராகிய தேவன் தான் சொல்லுகிறார், तो प्रभु परमेश्वर ही कहता है நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் मैं जैसे पवित्र वैसे आप भी पवित्र होना அதே है। போல அவர் குற்றமற்றவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். निष्कपट करके कहा है। இதுவும் யாரிடம் இருக்கிற தன்மை? ये भी किसका पास रहने वाला गुण है? இது தேவனிடத்தில் இருக்கிற தன்மை. ये भी परमेश्वर से ऊपर पाए जाने वाला गुण அவரை है। ஒருவர் குற்றப்படுத்த முடியாது. इसको कोई दोषी नहीं ठहरा सकता। அல்லேலூயா. हालेलुया। தேவனை குற்றப்படுத்த எந்த ஒரு மனுஷனும் கூடாது. परमेश्वर को जो गुनाह दोषी ठहराना किसी मनुष्य से नहीं होगा। சாத்தான் கூட மனுஷனை குற்றப்படுத்தலாம். तो शैतान मनुष्य को दोषी ठहरा सकता சிலவேளை है। ஊழியக்காரங்களை कुछ குற்றப்படுத்தலாம். लोग सेवक को ले दोषी ठहरा सकता ஆனா है, தேவனை குற்றப்படுத்த முடியாது. लेकिन परमेश्वर को दोषी ठहरा नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது हम शास्त्र में देखते समय ரெண்டு சம்பவத்தை பார்க்க दो முடியும். समूह में देखते हैं। யோபுவிட குற்றம் கண்டுபிடிக்க சாத்தான் எவ்வளவு முயற்சி பண்ணினார். अय्यूब का ऊपर दोष ढूंढने के लिए शैतान बहुत सारे संघर्ष அதே किया। போல ஆசாரியனுக்கு யோசுவாவிட குற்றம் கண்டுபிடித்தார். तो याजक के योशुआ का ऊपर दोषी उन्होंने पाया, ஆனா ரெண்டு பேரையும் நடத்தின தேவனிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. दोनों को चलाए परमेश्वर का ऊपर दोषी ठहरा नहीं सका। அப்ப இந்த குற்றமற்றவர் என்கிற ஒரு தன்மை ये निष्कपट का एक गुण, தெய்வீக தன்மை. एक परमेश्वर का एक गुण है। இதை கர்த்தர் ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறார். ये परमेश्वर याजक को देता है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல அவர்கள் மாசில்லாதவர். वो अपना निर्मल है। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. ये सब यीशु मसीह के बारे में कहता है। ஆனால் फिर ஒரு காரியம் என்ன தெரியுமா? एक कार्य क्या पता है? இவர் பரலோகத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லல. ये स्वर्ग में
जीवित किया यीशु मसीह के बारे में कहा, பரலோகத்துல இயேசு குற்றமற்றவராய் வாழ்ந்தான்னு சொல்ல வரல. तो स्वर्ग में यीशु निष्कपट जिया करके मैंने कहता இந்த हूं, உலகத்தில் அவர் வாழும் பொழுது வாழ்ந்த வாழ்க்கையை इस குறிக்கிறது. दुनिया में जो रहा जब जिया उस जीवन के बारे में कहा है। இந்த உலகத்தில் அவர் மாசற்றவராய் வாழ்ந்தார். इस दुनिया में वो निष्कपट बनकर जिया, இந்த உலகத்தில் அவர் குற்றமற்றவராய் இருந்தார். इस दुनिया में वो निर्मल और बिना दोष का एक जीवन அவர் बिताया, பாவத்திற்கு விலகினவராய் வாழ்ந்தார். पाप से अलग होकर जिया, அல்லேலூயா. हालेलुया। வானங்களிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். स्वर्ग से ऊंचा था। அப்ப இது எல்லாமே தேவனுடைய தன்மைகளை குறிக்கிறது. ये सब परमेश्वर का गुण को बताती है। இது எல்லாமே நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடையாளமாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். ये हमारे महायाजक यीशु हमारे लिए एक चिन्ह के रूप में जीवन बिता के करके गया। ஏன் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்? क्यों वैसा हमें जीवन बिताया? நாமும் அப்படி வாழ வேண்டும். हम भी वैसे जीना है। ஒரு ஆசாரியர்களுக்கு हर एक याजक को கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால் परमेश्वर क्या चाहता है? அவர்கள் தெய்வீக தன்மையுடையவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर का गुण पाए होना நம்முடைய चाहिए। ஜனங்களுக்கு முன்பாக अपने लोगों का सामने அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். बिना दोष के रहना चाहिए। அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க पवित्र வேண்டும். बनकर रहना चाहिए। அவர்கள் எல்லாரிலும் உயர்ந்தவர்களாய் இருக்க सबसे வேண்டும். ऊंचा बनकर रहना चाहिए। பாவங்களுக்கு விலகினவர்களாய் இருக்க पाप से வேண்டும். अलग होकर जीना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த தன்மைகளை இந்த குணத்தை ஆசாரியரிடம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ये गुण को याजक के पास परमेश्वर चाहता है। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசிகளும் ஆசாரியரை அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவர்களாய் தான் பார்க்கணும். विश्वासी भी याजक को वैसे गुण पाए लोग के समान देखना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அன்னைக்கு अनेक வேளையில क्योंकि कई सारे நம்ம समय में ஊழியக்காரங்கிட்ட என்ன குற்றம் இருக்குன்னு தான் பார்க்கும். हम सेवक के पास क्या दोष है करके देखते அவர் हैं। என்ன பாவம் செய்றாரு, वो क्या पाप किया, அவர் என்ன தப்பு செய்றாரு, वो क्या गुनाह किया, இதையத்தான் நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். यही हम देखते रहते हैं। இல்ல அப்படி இருக்க கூடாது. नहीं नहीं वैसा नहीं रहना है। அவர்கள் தெய்வீக தன்மை உடையவர்களாய் இருக்கிறவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். वो परमेश्वर का गुण पाए लोग है करके हम जान लेना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட வாழ்க்கை ஊழியர்களும் வாழ்ந்து காட்ட வேண்டும். ऐसा एक जीवन सेवक लोग भी बिताना है। ஏனால் இந்த தெய்வீக தன்மையை ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ये जो परमेश्वर का गुण को सेवक लोग को परमेश्वर देता है। அல்லேலூயா. हालेलुया। தீத்து 1ஆம் அதிகாரத்தின் 6 இலிருந்து 9 வரைக்கும் பார்க்கும் பொழுதும் टाइटस पहला अध्याय उसका 6 से 9 में देखते समय, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 7 வரைக்கும் வாசிக்கும் பொழுதும் पहला तीमुथियुस तीसरा अध्याय 1 से 7 तक पढ़ते இந்த समय, ரெண்டு இடங்களில ये दोनों जगह में பவுல் அப்போஸ்தலர் प्रेरित पौल ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். एक पहरुआ कैसे रहना चाहिए करके लिखता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த கண்காணியானவன் என்று சொல்லும் பொழுது ये जो पहरुआ के काम करने वाले இங்க வந்து நம்முடைய தமிழ்ல கண்காணிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. या नजर रखने वाले करके कहते हैं, இங்கிலீஷ்ல பிஷப்னு சொல்லப்பட்டு या இருக்கிறது. इंग्लिश में बिशप करके कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் இந்த கண்காணி என்பது என்ன அப்படின்னா ये जो रखवाले करते क्या करते हैं, ஒரு சபையை கண்காணிக்கிற ஒரு போதகரை குறிக்கிறது. कलीसिया का देखभाल करने वाला एक पासवान के बारे में कहा है। அல்லது नहीं तो நீங்கள் ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றீங்க, आप एक कुछ चिल्ड्रंस मिनिस्ट्री அந்த कर रहे हैं, சில்ட்ரன்ஸ் நீங்க கண்காணிக்கிறீங்க. तो चिल्ड्रंस मिनिस्ट्री को आप देखभाल ஒரு करते हैं। யூத் மினிஸ்ட்ரி பண்றீங்க, एक यूथ मिनिस्ट्री करते உங்களுடைய हैं, யூத்தை நீங்க கண்காணிக்கிறீங்க. अब जवानों को आप देखते हैं, உங்க ஜெப கூட்டம் நடத்துறீங்க, एक प्रार्थना मंडली உங்க चलाते हैं, ஜெப கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நீங்கள் கண்காணிக்கிறீர்கள். प्रार्थना मंडली में रहने वाले हर एक व्यक्ति को आप नजर रखते இதை हैं। நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ये हम समझ लेना அப்படி चाहिए। என்றால் वैसा है तो ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருமே हर एक सेवा करने ஒரு वाले கண்காணி என்கிற ஒரு எண்ணம் அந்த 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 எண்ணம் நம்மட்ட இருக்கணும். पहरुआ करके एक सोच हमारे अंदर रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இதுக்கு வந்து ஒரு பிஷப் பட்டம் தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல. इसके एक बिशप पद देना करके अवश्य नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் ஒரு சிறு கூட்டத்தை நடத்தினாலும் एक छोटा मंडली को चलाए तो भी, அல்லது ஒரு சபையை நடத்தினாலும் नहीं तो कलीसिया को चलाए அல்லது तो ஒரு भी, சின்ன குழுவை நடத்தினாலும் एक छोटा सा एक मंडली को चलाते हो तो அவர்கள் भी, அதற்கு கண்காணிகளாய் तो இருக்கிறார்கள். उनके लिए वो पहरुआ बनकर है। இப்ப அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க वो வேண்டும்? कैसा है? குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். निष्कपट होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஒரே மனைவியுடைய புருஷனாய் இருக்கணும். तो एक ही पत्नी पुरुष होना चाहिए। துன்மார்க்கன் என்று அடங்காதவன் பேர் எடுக்காத விசுவாச பிள்ளைகளை உடையவனாய் இருக்க வேண்டும். अधर्म करके नाम नहीं लेने वाला विश्वासी के पुत्र बनकर रहना தன் चाहिए। இஷ்டப்படி செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும். अपने मनमानी के अनुसार नहीं करना चाहिए। முற்கோபம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். गुस्सा करने वाला न बनकर रहना चाहिए। மதுபான பிரியராய் இருக்க கூடாது. व्याकुल नहीं रहना चाहिए। அடிக்கிறவர்களாய் இருக்க கூடாது. मारने वाले नहीं होना चाहिए। இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாய் இருக்க கூடாது. बुरे चीजों को ऊपर इच्छा रखने वाला नहीं होना அந்நியரை चाहिए। உபசரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். तो अन्य लोगों को अच्छा उपकार करने वाला होना चाहिए। நல்லோர் மேல் பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். भले लोगों को ऊपर प्रेम रखने वाला होना அவர்கள் चाहिए। தெளிந்த புத்தி உள்ளவர்களும் वैसा साफ बुद्धि वाले நீதிமானாய் இருக்கணும். धर्मी बनकर रहना है, பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். पवित्र बनकर रहना है, இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இருக்கணும். जो इच्छा अपना इच्छा को काबू में रखने वाला होना चाहिए। வசனத்தை சரியா போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். वचन को सीधे रीति से प्रचार करने वाला बनकर रहना
रहना இது चाहिए। எல்லாமே ये सब ஒரு கண்காணியாகிய ஒரு ஊழியக்காரருக்கு இருக்க வேண்டிய குணங்கள் ये இது. पहरवा बनकर रहने वाले सेवक को रहने वाले गुण है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த குணத்தை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருமே பெற்று இருக்க ये வேண்டும். जो गुण को सेवा करने वाले हर एक लोग पाए रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதனால इसीलिए நம்மள ஒரு ஊழியக்காரங்க ஊழியக்காரிங்கன்னு சொல்றது நமக்கு பெருமையா இருக்கலாம். जब हमें कोई सेवक या सेविका कहते समय हमें एक घमंड लगती है। அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கலாம் சில வேளையில. हम कुछ समय आनंद भी हो सकते ஆனா हैं। ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். एक कार्य को अच्छे समझ लेना உங்களை है। யாராவது பாஸ்டர் அல்லது ஊழியக்காரமான்னு சொன்னா तो आपको कोई पास्टर या पासवान जी करके कहे तो இந்த குணம்லாம் நம்மள்ட்ட இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ये गुण सब हमारे पास है क्या करके पहले देखना है। அல்லேலூயா. हालेलुया। என்கிட்ட விளையாட்ட சில பிள்ளைங்க சொல்லுவாங்க. मेरे पास कुछ बच्चे मजाक में कहते हैं। நான் அப்ப அவங்ககிட்ட சொல்ற வசனம் இதுதான். मैं उनके पास कहने वाला बच्चे नहीं है। முதல்ல அதை போய் படிங்க. पहले वो जाकर पढ़िए। அந்த குணம் என்கிட்ட இருந்தா சொல்லுங்க இல்லனா சொல்லாதீங்க वो அப்படி. गुण मेरे पास पाए तो आप कहो नहीं तो मत कहो। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அப்படினா क्यों पता है? நமக்கு அந்த வார்த்தையின் கனம் புரிந்து இருக்க तो வேண்டும். हमारे लिए उस शब्द के आदर हमें समझना ஒரு चाहिए। பாஸ்டர் என்று சொல்லும் பொழுது एक पास्टर बोले तो அல்லது ஒரு பிஷப் என்று சொல்லும் பொழுது एक बिशप कहे तो ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லும் பொழுது एक सेवक करके कहे तो அது கனத்திற்குரிய வார்த்தை. एक आदर भरा शब्द है। அது கனத்திற்குரிய ஒரு பதவி. वो एक आदर भरा पद है। அல்லேலூயா. हालेलुया। அதற்கு ஏற்ற தகுதிகளோடு நாம் இருக்கும் பொழுது उसका जो योग्य अब काबिल हमें होते समय சொல்லுகிற அந்த வார்த்தையின் கனம் நம்முடைய வாழ்க்கையில் तो செயல்படும். कहने वाले शब्द का जो आदर हमारे जीवन में प्रकट होगी। அப்படி இல்லை என்றால் नहीं तो மனிதனுக்கு முன்பாக கனமுடையவர்களாய் இருக்கலாம். तो मनुष्य के सामने आदर हो सकते हैं। என் தேவன் கனப்படுத்த மாட்டார். मेरा परमेश्वर उसका आदर नहीं करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த தெய்வீக குணத்து உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று तो परमेश्वर का गुण पाए हुए होना चाहिए। इसलिए ஊழியர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். तो सेवक से परमेश्वर चाहता है। ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருமே सेवा करने वाले हर एक लोग ஒன்று நாம் கனத்திற்குரியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. एक आदर भरा करके हम जानना चाहिए। இரண்டாவதாக நாம் தெய்வீக தன்மை உடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर का तत्व जो गुण हमारे पास है करके जान लेना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। விசுவாச பிள்ளைகள் கூட ஊழியர்களை அப்படிதான் பார்க்க तो வேண்டும். विश्वासी बच्चे भी वही सेवक को वैसे ही देखना है। அவர்களை கனத்திற்குரிய பாத்திரமா எண்ணுங்க. उनका आदर भरा पात्र मानिए। அவர்கள் மூலம் வருகிற வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கும். तो उनको उधर आने वाला वचन आशीषदायक बनेगा। அவர்கள் தெய்வீக தன்மை உடையவர்கள் என்பதை விசுவாசிங்க. ईश्वर तत्व पाए हुए करके विश्वास அவர்கள் कीजिए। வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை உங்களுக்கு நன்மையாய் இருக்கும். उनका मुंह से निकलने वाला हर एक शब्द उनको भलाई होगी। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாக तीसरा இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது यहाँ पे कहा गया है அந்த பசு மண்ணான அந்த பட்டத்தில் ये जो चौका सोना में उसमें टीका में கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. परमेश्वर के लिए पवित्र करके लिखा जाना है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. परमेश्वर के लिए पवित्र करके लिखा गया है। கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது परमेश्वर के लिए पवित्र बोले तो இவர்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். परमेश्वर के लिए पवित्र बनाए गए हैं। வேதத்துல शास्त्र में கர்த்தர் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல எல்லாருமே பரிசுத்தவான்கள் சொல்ல வருகிறார். जो नया करार के जमाने में सब लोग पवित्र करके बोलते हैं। வெளிப்படுத்தல்ல பார்க்கும் பொழுது प्रकाश वाक्य में देखते समय பரிசுத்தவான்களாகிய கூட்டத்தார் என்று நாம் பார்க்கிறோம். तो पवित्र मंडली करके देखते हैं। ஆனால் அதே வேளையில उसी समय में நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது आप पुराने करार के समय में देखते समय பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எல்லாரையும் சொல்லல. तो पवित्र करके सभी लोगों ने कहा। ஒரு சில பேரை மாத்திரமே பரிசுத்தவான்கள் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. कुछ लोग ही पवित्र करके शास्त्र बताती है। அவர்கள் யார் என்றால் वो कौन है बोले तो ஊழியக்காரர்களாய் தான் இருக்கிறார்கள். सेवक बनकर है वो அது ஆரோனாய் இருக்கலாம், वो हारून हो सकता है, எலிசாவாய் இருக்கலாம், एलिशा हो सकता है। அல்லேலூயா. हालेलुया। அவர்களை தான் கர்த்தர் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. उन्हीं को परमेश्वर पवित्र करके बताते हैं। ஏனென்றால் क्यों पता है? இவர்கள் ये लोग பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுவதற்கு पवित्र कहा जाने के लिए இவர்கள் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். परमेश्वर के लिए अपने आप को समर्पण किए हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? सेवक कैसा है पता है? அவர்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். परमेश्वर के लिए पवित्र बनाएंगे। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அல்ல, आपके सामने मेरे सामने पवित्र जीवन बिताने के लिए அவர்கள் नहीं, அந்த பரிசுத்தத்தை காட்டுவதற்கு முன்பாக वो पवित्रता को दिखाने से पहले கர்த்தருக்கு முன்பு நான் பரிசுத்தமானவன் என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் பெற்று तो இருக்கிறார்கள். परमेश्वर सामने पवित्र करके एक कार्य को पाए हैं। அதைத்தான் இந்த ஆசனுடைய தலையில் இருக்கிற அந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தை குறிப்பிடுகிறது. यही याजक का सिर पे रहने वाले परमेश्वर पवित्र करके वचन ठहराती है। என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது गिनती 16:5 में देखते समय இந்த 16ஆம் அதிகாரத்தில் ये जो 16 अध्याय में அங்ஷனை வந்தது. इस्राएल में एक समस्या आती है। கோராகின் கூட்டம் எழும்ப ஆரம்பித்தது. कोरा की मंडली उठती है। எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, सारे लोग कहने लगे எல்லாம் நீங்க மட்டும் தான் ஆசாரிய ஊழியம் பார்க்கணுமா? क्या आप ही सिर्फ याजक का सेवा करना है நாங்க பண்ண கூடாதா? या हमने करना है? நாங்களும் பண்ணுவோம் हम भी करेंगे என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ऐसा कहकर कुड़कुड़ाने लगे। ஆரோனுக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்தார்கள். हारून के विरुद्ध उठने लगे। அப்பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். तभी परमेश्वर एक कार्य को कहते
कहा है நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் तो पर कल परमेश्वर परमेश्वर के योग्य है करके தம்மண்டையில் சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் अपने पास मिलने वाला एक पवित्र करके वो बताएगा इसलिए அவர் காண்பிப்பார். वो बताएगा கர்த்தர் எவனை தெரிந்து கொள்ளுகிறாரோ परमेश्वर जिसको चुनता है அவனே பரிசுத்தவான். वही पवित्र है என்ன 16ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. गिनती 16:7 वैसी कहती है கர்த்தர் எவனை தெரிந்து கொள்ளுகிறாரோ परमेश्वर जिसको चुनता है அவன் பரிசுத்தனாய் वही இருப்பான். पवित्र है அல்லேலூயா. हालेलुया அப்ப அந்த நமக்கு அங்க நடந்த சம்பவம் தெரியும். वो वहां पे वो संभव हम सब जानते हैं யாரை கர்த்தர் தம்மண்டை சேர பண்ணினார்? किसको अपने पास मिला लिया ஆரோனை சேர பண்ணினார். परमेश्वर को आरोन को मुलाकात ஆரோன் करवाया யார் என்றால் आरोन कौन पता அவன் है கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட वो மனிதன். परमेश्वर से पवित्र बनाया गया व्यक्ति है கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான். परमेश्वर के लिए पवित्र बनाया गया पवित्र व्यक्ति है இன்னைக்கு ஊழியர்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். सेवक भी वैसी है அநேகர் எழும்பலாம், कई सारे उठ सकते हैं நாங்களும் ஊழியம் பார்க்கலாம், हम भी सेवा कर सकते हैं நாங்களும் சபையை நடத்துவோம், हम कलीसिया को चलाएंगे நாங்களும் அந்த ஊழியம் हम செய்வோம். भी वो सेवा को कर सकेंगे செய்வது தவறே அல்ல. करना गलत नहीं ஆனால் है அதே வேளையில் उसी समय में கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறாரா என்பது ரொம்ப முக்கியம். परमेश्वर हमें चुनाव करके वो जानना वो अवश्य है கர்த்தரால் நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்று பெயர் பெற்று இருக்கிறீர்களா परमेश्वर से पवित्र पाए करके आप नाम पाए क्या என்பது ரொம்ப அவசியம். ऐसा ऐसा समझना अवश्य है ஏனால் ஊழியக்காரர்களை கர்த்தர் அப்படிதான் அழைத்திருக்கிறார். सेवक को परमेश्वर वैसे ही बुलाया है கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். तो ऐसे ऊंचाई आदर को परमेश्वर देता है அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா. हालेलूया அப்ப ஆரோனை கர்த்தர் हारून को परमेश्वर தம்மிடத்தில் சேரத்தக்க பரிசுத்தவானாய் வைத்திருந்தார். अपने करीब आने के लिए पवित्र बनकर ठहराया அல்லேலூயா. हालेलूया அதுதான் அநேக வேளையில कई सारे समय में விசுவாசிகள் ஜெபிக்க முடியாத அநேக காரியங்களை ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார்கள். देखिए विश्वासी प्रार्थना नहीं कर सकते ऐसे अनेक कार्य को सेवक करते हैं அல்லேலூயா. हालेलूया ஏனா क्यों நாம் சேர முடியாத ஒரு இடத்தில் हम जो नहीं जा सकते उस जगह पर ஊழியக்காரர்கள் சேரும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். तो सेवक जाने लायक पहुंचने लायक परमेश्वर ने बुलाया है அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை அவர்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். वैसे एक पवित्रता को उनको परमेश्वर ने दिया है 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा दिवस 6:41 में देखते समय தேவனாகிய கர்த்தாவே परमेश्वर உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து तो आपके याजक उद्धार को पहनकर உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. तो आपके पवित्र भलाई में आनंद करेंगे இங்கு சொல்லப்பட்டிருக்க ஆசாரியர்கள் பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டு तो இருக்கிறது. यहाँ पे कहा गया याजक पवित्र लोग करके कहा गया அவர்கள் है ரட்சிப்பை தரித்திருக்கிறார்கள், उद्धार को पहने हैं அவர்கள் நன்மையிலே மகிழ்வாண்டு சொல்லப்பட்டு वो जो இருக்கிறது. भलाई में भलाई के कारण आनंद करेंगे करके कहता है அல்லேலூயா. हालेलुया அதை வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रकाशित वाक्य 18 अध्याय उसके 20 वचन में देखते அங்க समय பாருங்க, वहां पे देखिए பரலோகமே ये स्वर्ग பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, पवित्र लोग और प्रेरित தீர்க்கதரிசிகளே, ये भविष्यद्वक्ताओं அவளை குறித்து களி கூறுங்கள். उसके बारे में आनंद करो அல்லேலூயா. हालेलूया இங்க பரிசுத்தவான்கள் என்று யாரை சொல்லி இருக்கிறது? इधर पवित्र लोगों को किसके बारे में कहता है அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை சொல்லி இருக்கிறது. प्रेरितों और भविष्यद्वक्ताओं के बारे में कहा இவர்கள் है யார்? ये लोग कौन है கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். परमेश्वर के सेवक है கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். परमेश्वर सेवक அப்ப है கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் तो परमेश्वर का सेवक है பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. पवित्र लोग करके शास्त्र कहती है அல்லேலூயா. हालेलुया அவர்களிடம் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு நாம் யார்? उनको ऊपर दोष ठहराने के लिए हम कौन है அல்லேலூயா. हालेलुया அவர்களிடம் தவறு சொல்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். उनका ऊपर गलती बोलने के लिए हम कौन है கர்த்தர் அவர்களை தம்மிடத்தில் சேரத்தக்க பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். परमेश्वर उनको अपने पास आने के लिए निकट आने के लिए पवित्र दिया है தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் पवित्र परमेश्वर ஆசாரியருக்கு ஒரு लोग கனம் கொடுக்கிறீர் என்றால் याजक को आदर देते समय அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள் என்பதை விசுவாசிங்க. तो वो पवित्र है करके विश्वास कीजिए அல்லேலூயா. हालेलुया அவர்கள் மேல் இருக்கிற பாகை அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று காட்டுகிறது. तो उनके ऊपर रहने वाले जो पगड़ी है वो पवित्र करके दिखाती है அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் वो இருக்கிறார்கள். तो परमेश्वर को पवित्र बनाए गए लोग बनकर है அதை நாம் புரிந்து கொண்டு उसको हम समझकर ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். सेवक को देने वाले आदर को देना चाहिए நான்காவதாக चौथा இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे कहा गया है யாத்ராம் 28ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 28 अध्याय 36 वचन को देखते समय பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி चौके सोने का एक टीका கர்த்தருக்கு बनवाना பரிசுத்தம் என்று அதிலே परमेश्वर का पवित्र करके उसमें முத்திரை வெட்டாக வெட்டு. उसमें अक्षर में खोद இங்கு जाए ஒரு முத்திரை வெட்டாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे अक्षर को खोदना करके कहा இங்கு है சொல்லப்பட்டு இருக்கிற முத்திரை என்ன என்றால் यहाँ पे कहा गया मोहर बोले तो क्या நீங்க பார்க்கும் பொழுது यहाँ पे देखते समय இவர்கள் சில காரியங்களுக்காய் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை குறிக்கிறது. ये लोग कुछ कार्यों के लिए नियम किए गए लोग करके जानते हैं அல்லேலூயா. हालेलुया இந்த காரியத்தை இவர்கள் தான் செய்ய ये வேண்டும். कार्य को यही करना है வேற யாரும் செய்ய முடியாது. दूसरा कोई नहीं करना है பிரதான ஆசாரியன் செய்கிற வேலையை
प्रधान याजक करने वाला काम को வேற யாரும் செய்ய முடியாது. दूसरा कोई करना नहीं चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அந்த பிரதான ஆசாரியன் இருக்கிற வரைக்கும் तो प्रधान याजक रहने तक அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் மாத்திரம் தான் செய்ய वो முடியும். करने वाला सेवा को वही सिर्फ करना चाहिए. வேற யாரும் செய்ய முடியாது. दूसरा कोई नहीं करना है. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, यहाँ पे देखिए பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, पवित्र स्थल है, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. महापवित्र स्थल है. இந்த ரெண்டுல ஊழியம் பார்க்க கர்த்தர் யாரை தெரிந்திருக்கிறார்? इन दोनों में सेवा करने के लिए किसको चुना है? பிரதான ஆசாரியரை தெரிந்திருக்கிறார். प्रधान याजक को चुना है. இந்த பிரதான ஆசாரியர்கள் மாத்திரமே அந்த ஊழியத்தை செய்ய முடியும். प्रधान याजक सिर्फ उस सेवा को कर सकते हैं. இல்ல நான் அவங்க பிள்ளைன்னு செய்ய முடியாது, नहीं तो उनको बेटे नहीं कर सकते நான் हैं. அவங்க சொந்தக்காரன் செய்ய முடியாது, मैं वो उनका रिश्ता करके उन्हें இல்ல नहीं कर सकते. ஜனத்துல நான் கனம் பெற்றவன்லாம் செய்ய முடியாது, लोगों के बीच में आदर का बात करके मैं नहीं कर सकता हूं. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருக்குலாம் செய்ய முடியாது. मेरा बच्चा एक बड़ा मंडली करके मैं कर नहीं பிரதான सकता हूं. ஆசாரியன் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவன். प्रधान याजक परमेश्वर नियुक्त किया गया है. அப்படியே ஊழியர்களும் கர்த்தரால் ऐसे நியமிக்கப்பட்டவர்கள். सेवक भी परमेश्वर से नियुक्त किया गया लोग हैं. அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர்கள் தான் செய்ய முடியும். वो करने वाला सेवा को सिर्फ वही करना चाहिए. வேற யாரும் நானும் செய்வேன்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் முடியாது. दूसरा कोई मैं भी करूंगा करके प्रयास करेगा तो नहीं होगा. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் கோராகின் கூட்டம் வந்து விழுந்து போனதை பார்க்க முடியும். इसलिए कोरह का जो मंडली है गिर गया ऐसा देखते हैं. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इब्रानी 5:1 में देखते समय இந்த ஆசாரியர்கள் ये याजक जो है எதற்காய் நியமிக்கப்பட்டு इसके இருக்கிறார்கள்? लिए नियुक्त किए गए हैं. பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி, जब पाप के लिए दान और बलि को चढ़ाने के लिए, மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார்கள். जब मनुष्य के लिए परमेश्वर का कार्य को नियम करने के लिए, மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார்கள். मनुष्य के लिए परमेश्वर का कार्य को जब बताने ठहराने के लिए. அல்லேலூயா. हालेलुया. இவர்கள் தான் போய் பலியிடணும். ये जाके उधर जगह बलि चढ़ाना இவங்க है. தான் உங்க காணிக்கை கொண்டு போய் ஆண்டவர்ட்ட கொண்டு போகணும். यही उनका बेट को परमेश्वर के सामने ले जाना இல்ல है. நான் போய் பலியிடுவேனா அங்க அங்கீகரிக்க முடியாது, मैं जगह बलि चढ़ाऊंगा करके उधर अंगीकार किया நான் नहीं போய் जाएगा. காணிக்கை கொடுக்கணும் அங்கீகரிக்க मैं முடியாது. जगह बेट दूंगा करके कहने ஏன்னா को नहीं அவர்கள் होगा. அதற்காக நியமிக்கப்பட்டு क्योंकि இருக்கிறார்கள். वो उसके लिए नियम किए गए உங்கள் हैं. காணிக்கைகளும் உங்கள் பலிகளும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் आपके दान और आपके जो बलि परमेश्वर से अंगीकार किया जाना है. அதற்கு तो பிரதான ஆசாரியர் தேவை என்பதை உணர்ந்து इसके கொள்ளுங்கள். लिए प्रधान याजक चाहिए करके स्मरण करना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதுதான் சொல்லுகிறது. इब्रानी 8:3 वैसी कहती है. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் हर एक महायाजक காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறார். बेट और बलिदान चढ़ाने के लिए ठहराया जाता है. அல்லேலூயா. हालेलुया. அதற்காகவே நியமிக்கப்படுறாங்க. इसके लिए ठहराया जाता है. அதனால நம்ம அவங்கள அசால்ட்டா நினைக்க கூடாது. उनके लिए इसीलिए हम उनको तुच्छ नहीं जानना அவர்களை है. கர்த்தர் நியமித்திருக்கிறார். परमेश्वर उनको ठहराया है. கர்த்தர் நியமித்து இந்த காணிக்கைகளை இந்த பலிகள் நீதான் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர். परमेश्वर बेट और दान को बलि को चढ़ाना करके ठहराता है. அத 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा तीमुथियो पहला अध्याय 11 वचन को देखते அங்க समय பவுல் அப்போஸ்தலன் இப்படியாய் சொல்லுகிறார், प्रेरित पौलुस इस तरह நான் कहता है. பிரசங்கியாகவும் मैं प्रचारक बनकर அப்போஸ்தலனாகவும் प्रेरित बनकर புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். अन्य जातियों को उपदेशक बनकर मैं ठहराया அப்ப गया இந்த हूं. பிரசங்கியாக, ये जो प्रचारक அப்போஸ்தலர்களாக, प्रेरित बनकर சுவிசேஷர்களாக, जो सुसमाचार बताने वाले போதகர்களாக उपदेशक बनकर யார் நியமிக்கிறா? कौन ठहराता है? கர்த்தர் நியமிக்கிறார். परमेश्वर ठहराता அப்ப है. கர்த்தர் நியமித்தவர்களை तो परमेश्वर ठहरा गया लोगों को, நம்ம அந்த இடத்தை விட்டு அசைக்க முடியாது. उनको वो जगह से हम हिला नहीं सकते. அல்லேலூயா. हालेलुया. சில இடங்கள்ல நடக்கும், कुछ जगह पे होती நாங்க है. நியமிச்சவங்க தான் ஊழியக்காரங்களா இருக்கணும். हम जो ठहराने वाले सेवक बनकर रहना है, அது ஊழியம் அல்ல. वो सेवा नहीं है. அல்லேலூயா. हालेलुया. ஊழியம் என்பது सेवा बोले तो கர்த்தர் நியமிக்கப்பட்ட மனுஷனால் நடத்தப்படுவது. परमेश्वर ने ठहरा गया मनुष्य से चलाया जाना. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இதற்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். इसके लिए वो ठहराए गए हैं. அப்ப நான் ஒரு 3 காரியத்தை விரைவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். 3 चीजों को मैं जल्द से कहना चाहता हूं. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தின் निर्गमन 28वां अध्याय 38ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 38वां वचन को देखते समय ஆரோனை கர்த்தர் ஏக்கு நியமித்தார். हारून को परमेश्वर क्यों ठहराया? ஒன்று, कुछ பரிசுத்த காணிக்கைகளை படைக்கும் the पवित्र दान को चढ़ाने के लिए, பரிசுத்த மானவிகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி. the पवित्र वस्तुओं के दोष को हारून उठाने के लिए. அல்லேலூயா. हालेलुया. ஒன்று என்ன செய்யணும் அப்படின்னா, पहला क्या करना है? எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் क्यों उसको ठहराया गया है? பரிசுத்த மானவிகளின் தோஷத்தை சுமக்கும்படி. पवित्र चीजों को दोष को उठाने के लिए. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். इस्राएल लोग बेट को लेके आते हैं. கவனமாய் கேளுங்க, அப்பதான் இது புரியும். ध्यान से सुनिए तभी समझ में आएगी. இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். इस्राएल लोग दान को ले आते हैं. அந்த காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது दान को ले आते समय லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்தின் 20 லிருந்து 22 வரைக்கும் பார்க்கும் பொழுது लेवियों को 22वां अध्याय 20 से लेकर 22 तक देखते समय அதுல பழுது ஒன்றும் இருக்க கூடாது. उसमें कोई दोष नहीं होना चाहिए. பழுது இல்லாம இருந்தா தான் அங்கீகரிப்பார். वो जब बिना दोष के रहेगा तो ही उसका अंगीकार किया அங்க जाएगा. சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे कहा गया है குருடு, நெரிசல், முடம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. अंधा लुला वैसा कुछ नहीं होना चाहिए. இப்படி நீங்க ஒரு பலிபீடத்தின் மீது கொண்டு வந்தால் ऐसे कोई आप वेदी पे ले அதை आए तो கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். उसे परमेश्वर अंगीकार नहीं ஏன்னா கர்த்தர் करेगा. சொல்லுகிறார் क्योंकि परमेश्वर कहता है நீ கர்த்தர் கொண்டு வருகிற காணிக்கையில तो परमेश्वर को लेके आने वाले बेट को முதல் தரமா இருக்க வேண்டும். जब पहला एक गुण होना அதுல चाहिए. ஒரு குறைவு இருக்க கூடாது. उसमें कोई कमी नहीं होना चाहिए. हालेलुया. हालेलुया. ஆனால்
फिर भी ஆனால் फिर भी சில வேளையில் कुछ समय में இந்த கொண்டு வருகிற அந்த காணிக்கை தான் பரிசுத்தமானவைகள். जो ले आने वाला बेड पवित्र है, சமாதான பலியாய் கொண்டு வரலாம், वो शांति बलि के रूप में ले आ பாவ सकते हैं, நிவாரண பலியாய் கொண்டு வரலாம், आपके लिए बलि ऐसा ले आ அல்லது सकते हैं, சர்வாங்க தகன பலியாய் கொண்டு வரலாம். होम बलि के रूप में ले आ அந்த सकते हैं, பலிகளை குறித்து வர நாட்கள் நம்ம தியானிக்க முடிந்தால் वो தியானிக்கலாம். बलि के रूप में बलि के बारे में आने वाले दिनों में अध्ययन करेंगे. இப்படி கொண்டு வரும் பொழுது ऐसे ले आते समय இந்த பலிகளாய் கொண்டு வரப்பட்ட காணிக்கைகள் ये जो बेड के समान ले आया वाला जो दान है, கர்த்தரால் பரிசுத்தமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. तो परमेश्वर से पवित्र करके कहा जाता है. ஆனா ஆரோனை குறித்து சொல்லும் பொழுது आरोन के बारे में कहते समय கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता இந்த है பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை அவன் சுமக்க வேண்டும். ये पवित्र चीजों की दोष को उठाना चाहिए. அது பரிசுத்தமானது, वो पवित्र है, அதற்கு தோஷம் எப்படி வரும்? उसका दोष कैसे आ सकती है? தோஷம்னா என்ன? दोष बोले तो क्या? பாவத்திற்கு வருகிற தண்டனை. तो पाप के आने वाला दंड है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு எதிர்வினை. एक 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 विरोध चीज है. நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது हम एक कुछ गलती करते அதற்கு समय நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்வினை தான் தோஷம். तो हमारे जीवन में आने वाले कार्य दोष है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை சுமக்க ये வேண்டும். पवित्र वस्तुओं की दोष को उठाना चाहिए. பரிசுத்தமானதுல எப்படி தோஷம் வரும்? तो पवित्र चीज में कैसे दोष आ सकती है? அப்பனா வசனம் சொல்லுகிறது, तो वचन कहती है, லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, लेवी के 5:15 में कहती है, ஒருவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து तो कोई परमेश्वर पवित्र चीजों में गुनाह कर அறியாமையினால் அவன் என்னது பாவத்திற்கு உட்பட்டால், तो अनजाने में पाप में आ गया. அப்ப இங்க குற்றம் எங்க இருக்கிறது? अब इधर पाप किधर है? கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் இருக்கிறது. परमेश्वर का पवित्र चीजों में गुनाह है. அப்பனா என்ன தெரியுமா? अब बोले तो क्या? கர்த்தருக்கு கொண்டு வருகிற காணிக்கையில சில வேளை குற்றம் இருக்கிறது. परमेश्वर का लेके आने वाले बेट में कुछ समय दोष हो सकती है. கர்த்தர் கொண்டு வருகிற பலிகள குற்றம் இருக்கிறது. परमेश्वर ले आने वाले कुछ बलियों में दोष हो सकती है. தெரியாம குருட்டாட கொண்டு வந்திருந்தாங்க. अनजाने में अंधे बेड़ को ले आ जाते हैं. தெரியாம முடமான ஆட காளையை கொண்டு வந்திருந்தாங்க. तो अनजाने में टूटे हुए बैल को पैरों को बैल वाला जो ले आ जाते हैं. சில பேர் தெரிஞ்சே கொண்டு வந்திருக்காங்க. कुछ लोग जानकर ले आते இப்போ இந்த हैं. பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ये जो पवित्र वस्तु के दोष को நீக்குவது ஆசாரனுடைய வேலை. हटाना याजक का काम है. அல்லேலூயா. हालेलुया. இது ஆசாரனுடைய வேலையா இருக்கிறது. याजक का काम है. இது எப்படி பார்க்கும் பொழுது इसको कैसा देखते समय இதுல இருந்து ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसमें से एक कार्य को अच्छा समझ लीजिए. கொண்டு வருகிறது எல்லாமே பரிசுத்தமான காணிக்கை அல்ல. तो ले आने वाले सारे चीज पवित्र नहीं है. இதை பரிசுத்தமானதா பரிசுத்தம் இல்லையா என்பதை ஆசாரியன் பகுத்தறிந்து அதை விளக்குகிறவராய் இருக்க ये வேண்டும். पवित्र है कि अपवित्र करके याजक इसको जान लेना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் ஆபேல் காயின். हम जानने वाला एक संभव है आबेल और काइन का. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். आबेल और उसका दान को परमेश्वर ने अंगीकार किया. காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. काइन और उसका बेट को परमेश्वर अंगीकार नहीं किया. காணிக்கை வரதுக்கு முன்னாடி तो बेट आने से पहले கர்த்தர் ஆபேலை பார்த்தார், परमेश्वर आबेल को देखा, காயினை பார்த்தார். काइन को देखा. அவங்க ரெண்டு பேரும் அங்கீகரிக்கப்பட்டா தான் वो दोनों अंगीकार किए जाएंगे तो காணிக்கை ही அங்கீகரிக்கப்பட முடியும். बेट अंगीकार किया जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இதுல இருந்து ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसमें से कार्य अच्छे समझ लो. கொண்டு வருகிற காணிக்கை அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா ले आने वाला जो बेट अंगीकार किया जाना है முதலாவது கொண்டு வரப்படுகிற மனுஷனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். तो ले आने वाला जो पहला मनुष्य का पहले परमेश्वर अंगीकार किया करना है. அல்லேலூயா. हालेलुया. அநியாயமாய் சம்பாதித்த சம்பாத்தியத்துல अन्याय में कमाए वो जो कमाई में நீங்க கொண்டு காணிக்கையோ தசமபாகம் கொடுத்தால் आप ले आकर बेट और दशमांश देते அது समय பரிசுத்தமாய் மாறி விடாது. वो पवित्र नहीं बन जाएगी. அது பரிசுத்தமாய் மாறி वो விடாது. पवित्र नहीं बनेगी. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அந்த பரிசுத்தமான தோஷத்தை நீக்கிறது தான் ஆசாரியனுடைய வேலை. जो पवित्रता में दोष को हटाना ही याजक का काम है. அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். इसमें से कार्य का अच्छा समझ लेना है. அநேக வேளையில் நாம் காணிக்கைகளை பரிசுத்தம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கலாம். अनेक समय में हम दान को बिना अपवित्र चीजों में ले आ सकते हैं. காணிக்கைகளை அநீதியான வழியில் கொண்டு வந்திருக்கலாம். जो दान को अधर्म के मार्ग में ले आ सकते हैं. ஊழியக்காரனுடைய ஜெபம் அந்த தோஷத்தை நீக்கி இருக்கிறது. सेवक का जो प्रार्थना दोष को हटाया है. அல்லேலூயா. हालेलुया. ஊழியக்காரனுடைய உபவாசமான கண்ணீர் அந்த தோஷத்தை நீக்கி இருக்கிறது. सेवक का उपवास भरी जो आंसू है वो दोष को हटाई है. இல்லனா नहीं तो காயினை போல நாம் தேவ சமூகத்தை விட்டு என்னைக்கே ஓடி போயிருப்போம். काइन के समान परमेश्वर के समूह को छोड़ कभी ना कभी तो भागे होंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஊழியர்களை கர்த்தர் எதற்கு நியமித்திருக்கிறார் தெரியுமா? सेवक को परमेश्वर क्यों और लोग ठहराया है? நாம் பாவம் செய்து குற்றம் செய்து हम पाप कर दोष कर பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்கி இருக்கிறோம் சில तो வேளையில். पवित्र चीजों को अपवित्र बनाए कुछ समय में. அதை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக அவருடைய ஜெபம் அர்ப்பணிப்பு இன்னைக்கு பண்ணி இருக்கிறது. तो उसको पवित्र ठहराने के लिए उनका जो प्रार्थना और उनका समर्पण है. அதான் மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் 13-14 பார்க்கும் பொழுது मलकिया पहला अध्याय 13-14 में देखते समय 14ஆம் வசனத்து கடைசி பாகம் சொல்லுகிறது. 14 वचन का आखिरी भाग कहती है. கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், परमेश्वर ऐसा कहता है. மந்தையில் கடா இருக்கும் பொழுது, तो चरवा में भेड़ होते समय, அல்லேலூயா, மந்தையில் கடா இருக்கையில तो जो चरवा में जो
बेड होते समय கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் जब जो बिगड़ा हुआ चीजों में परमेश्वर को बलि चढ़ाने वाला निष्कपट சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. वो जो श्रापित है करके कहा है। ஹalleluya. हालेलुया। இப்ப என்ன தெரியுமா? तो क्या बोले? மந்தையில கடா இருக்கு, जो झुंड में बेड़ है, நல்ல ஆடு இருக்கிறது, अच्छा बेड़ है, ஆனா फिर भी கெட்டு போனது ஆண்டவருக்கு கொண்டு வர்றாங்க கபடஸ்தன் என்று சொல்லுகிறது. तो बिगड़ा हुआ चीज में परमेश्वर को लाने वाला एक कपट व्यक्ति करके இன்னைக்கு कहा है। अनेக வேளையில கர்த்தருக்கு நம்ம அப்படிதான் கொடுக்கிறோம். कई सारे समय परमेश्वर को वैसे ही देते இத हैं, மாற்ற வேண்டும். इसको बदलना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆனால் அதே வேளையில் उसी समय में கொண்டு வருகிற காணிக்கை ஒவ்வொன்றையும் ले आने वाला हर एक बेट को ஊழியர்களும் கூட सेवक भी இது பரிசுத்தமாய் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். ये पवित्र है कि अपवित्र करके जांच कर लेना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எல்லா காணிக்கைகளும் நம்ம பரிசுத்தம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. सब बेट पवित्र करके हम स्वीकार नहीं कर सकते। ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். परमेश्वर स्वीकार नहीं करेगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். परमेश्वर स्वीकार नहीं करेगा। ஏன்னா மனுஷனுடைய கண்களுக்கு நீங்க மறைச்சிரலாம். तो मनुष्य का आंखों के लिए आप छुपा सकते हैं, ஆண்டவருடைய கண்களுக்கு மறைக்க முடியாது அல்லவா? परमेश्वर का आंखों को आप छुपा नहीं सकते ना। காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது बेट को ले आते समय அந்த காணிக்கை பரிசுத்த காணிக்கையா இருக்க वो வேண்டும். बेट पवित्र बेट होना चाहिए, பரிசுத்த பலியா இருக்க வேண்டும். पवित्र बलि होना चाहिए। ஹalleluya. हालेलुया। நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நடந்தது. तो हम जानने वाला एक संभव यीशु मसीह के दिनों में हुआ। காணிக்கை பெட்டியில் அநேகர் வந்து காணிக்கை போட்டாங்க. बेट दान पेटी में कई सारे लोग आके दान डाले। ஹalleluya. हालेलुया। அதுல பெரிய பெரிய பணக்காரலாம் வந்து போட்டாங்க. उसमें बड़ा बड़ा धनवान आके डाले। ஆனா ஒரு ஏழை விதவை வந்தாள். एक गरीब विधवा आई, இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु मसीह ने இந்த कहा ஏழை விதவை அதிகமாய் போட்டாள். तो ये जो गरीब विधवा है अधिक डाली। ஹalleluya. ஹalleluya. அவள் அதிகமாய் போட்டாள். वो अधिक डाली। அந்த நாட்கள்ல उन दिनों में பாத்தீங்க அப்படின்னா காயின்லாம் கோல்டு அல்லது சில்வர்ல தான் இருக்கும். देखो ये सिक्का जो है सोने और चांदी का हो सकती है। பணக்காரங்க எல்லாம் காணிக்கை பெட்டியில போடும்போது எப்படி போட்டிருப்பாங்க? धनवान दान पेटी में डालते समय कैसा डाला रहेगा? காணிக்கை பெட்டியில நல்ல சத்தம் வரணும். तो दान पेटी में अच्छा आवाज आना है। ஹalleluya. हालेलुया। சத்தம் வரணும்னு சொல்லி பயங்கரமா போடுவாங்க. वो जो आवाज आना करके अच्छा डालते हैं। ஆனா அந்த ஏழை விதவை எப்படி போட்டிருப்பாள்? जो गरीब विधवा कैसे डाली रही? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. जरा सोच कर देखिए, 2 பைசா தான் இருக்கு. दो सिक्का ही है, அது எப்படி தெரியாம போடணும்? उसको कैसे छुपा कर डालना ஏன்னா है? சத்தத்தை வச்சு वो आवाज को रखकर எவ்வளவு போடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். कितना डालते करके जान सकते हैं। ஹalleluya. हालेलुया। சத்தத்தை வச்சு वो आवाज को रख के கண்டுபிடிச்சிடலாம். पहचान सकते ஏன்னா हैं। அநேகர் அப்படிதான் போட்டாங்க. कई सारे लोग वैसे ही डाले சத்தம் हैं। அதிகமா ஆச்சு. आवाज ज्यादा हुई, ஆனா இவட்ட சத்தம் அதிகமா இல்ல. इसके बाद आवाज ज्यादा नहीं था, ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். लेकिन परमेश्वर स्वीकार कर लिया। ஹalleluya. हालेलुया। சத்தம் அதிகமா இருந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்க கூடாது. आवाज ज्यादा करके परमेश्वर स्वीकार करेगा ऐसा नहीं जान लेना चाहिए, नहीं ஹalleluya. चाहिए। அதான் हालेलुया। ஆண்டவர் சொன்னாரு, वही परमेश्वर कहता है, கொடுக்கிற காணிக்கை வலது கை கொடுக்கிற இடது கைக்கு தெரியக்கூடாது. दाहिने हाथ देने वाला दान बाएं हाथ को नहीं दिखना चाहिए। தம்பட்ட அடிச்சிட்டுங்க வந்து காணிக்கை கொடுக்க கூடாது. डंडोरा बजाकर इधर आके बताने नहीं चाहिए। சத்தம் அதிகமாச்சுன்னா ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். आवाज ज्यादा है तो परमेश्वर अंगीकार नहीं करेगा। ஹalleluya. हालेलुया। கொடுக்கும் பொழுது देते समय தேவன் மாத்திரம் பார்க்கும்படியாக सिर्फ परमेश्वर देखने लायक, நாம் ஊழியக்காரர்கள் கையில கொடுத்து हम सेवक हाथ में देखकर அவர்கள் மூலம் ஒரு ஜெபத்தை ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது उनके द्वारा एक आशीष को पा लेते समय கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उसको आशीष करता கர்த்தர் है। அதை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். परमेश्वर उसको पवित्र அடுத்ததாக ठहराता है। பார்க்கும் பொழுது इसके बाद देखते அந்த समय அந்த அதே வசனம் தான், वही वचन में இவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கும்படியாக. परमेश्वर के सन्निधान में अंगीकार होने के लिए யாரு காணிக்கை கொண்டு வருகிற இஸ்ரவேல் ஜனங்கள். कौन बेट ले आने वाले इजराइल लोग? இவர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க? ஆசாரியர். ये किसके लिए नियम किया गया याजक लोग हैं? ஒன்று एक பரிசுத்தமானவர்கள் தோஷத்தை நீக்கணும். ये पवित्र चीजों में दोष को हटाना। இரண்டாவது दूसरा இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படணும். इजराइल लोग परमेश्वर से अंगीकार पाना चाहिए। ஹalleluya. हालेलुया। இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் பொழுது इजराइल लोग परमेश्वर से अंगीकार இங்க जब பாருங்க, पाते हैं, எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, एसेकियेल 43वां अध्याय उसके 27वां वचन कहती है, நான் அந்நாட்கள் முடிந்த பின்பு उन समय खत्म होने के बाद ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் याजक वेदी के ऊपर अपने जो होम बलियों को, உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக, आपके स्तुतियों को बलि को चढ़ाना, அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तभी जाके आपका अंगीकार करूंगा करके कहता है। ஹalleluya. हालेलुया। அப்போ ஆசாரியர்கள் நம்முடைய காணிக்கைகளை பலிகளை வாங்கி தகன பலி இடத்தில் வைக்கிறாங்க. तो याजक हमारा बेट को लेकर होम बलि के ऊपर रखते हैं, தேவ சமூகத்தில் வைக்கிறாங்க. परमेश्वर समूह में रखते हैं। கர்த்தர் அந்த பலியை பார்க்கிறார், காணிக்கைகளை பார்க்கிறார், परमेश्वर बलि को देखता है, बेट को देखता கொண்டு है, வந்த மனிதனை பார்க்கிறார், ले आने वाला मनुष्य को देखता எல்லாம் है, பார்த்து सबको देखकर மனிதனையும் அங்கீகரிக்கிறார், मनुष्य को भी अंगीकार करता है, காணிக்கைகளையும் அங்கீகரிக்கிறார். बेट को भी अंगीकार करता है। ஹalleluya. हालेलुया। அப்ப ரெண்டு பேருமே அங்கீகரிக்கப்படணும்னா दोनों स्वीकार करना है तो ஆசாரியர்கள் இருக்க வேண்டும். याजक वहां पे होना चाहिए। எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, इब्रानी 7:25 ऐसी कहती है, இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். यीशु मसीह पिता के पास प्रार्थना कर रहा है। ஏன் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்? क्यों प्रार्थना करता है?
है? தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். परमेश्वर के साथ मिलने वाले के लिए प्रार्थना करता है। தேவனிடத்தில் வருகிற தேவ பிள்ளைகளுக்காக जब परमेश्वर समूह में आने वाले परमेश्वर बच्चों के लिए பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். महायाजक यीशु मसीह प्रार्थना करता என் है, பிள்ளை எல்லாம் அங்கீகரிக்கப்படணும். मेरा बच्चे से अंगीकार किया जाना என்னால है, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் அங்கீகரிக்கப்படணும். मेरे मेरे द्वारा उद्धार पाए लोग अंगीकार किया जाना இதே है। ஜெபத்தை ஆசாரியர்கள் பண்ணுகிறார்கள். यही प्रार्थना को याजक करते हैं। எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. 13-17 कहती है, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் तो இருக்கிறார்கள். आपके चलाने वाले आप जो आत्मा के जिम्मेदार है, அவர்கள் விழித்திருக்கிறபடியினால் वो ऐसे जागते हुए इसीलिए அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி वो दुख के साथ नहीं खुशी के साथ वो करने அவர்கள் के लिए கீழ்ப்படிந்து அடங்குங்கள். उनके लिए आज्ञा पालन என்ன कीजिए। சொல்லுகிறது? किसको बताते உங்களை हैं? நடத்துகிறவர்கள் आपके चलाने உங்கள் वाले ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் वो பண்ணுகிறார்களா? आपके आत्मा के लिए जिम्मेदार है। என்ன உத்தரவாதம்? क्या जिम्मेदारी है? சபையில இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு वो வந்துடணும். कलीसिया में रहने वाले हर एक लोग स्वर्ग में आना சபையில है। இருக்கிற எல்லாருமே ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படணும். कलीसिया में रहने वाले सारे लोग को परमेश्वर अंगीकार இந்த पाना है। உத்தரவாதத்தோடு ये जो जिम्मेदारी से அவர்கள் விழித்திருக்கிறார்கள். वो जागते हुए हैं, விழித்திருக்கிறார்கள் என்றால் वो जागते हुए तो நமக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். हमारे लिए प्रार्थना करते हुए हैं, நமக்காக உபவாசம் பண்ணுகிறார்கள். हमारे लिए उपवास करते हैं, நமக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். हमारे आंसू बहाते हैं। அதனால தான் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார். इसीलिए परमेश्वर हम अंगीकार करता है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। இப்ப ஊழியக்காரர்கள் கூட जो सेवक भी ஆத்துமாக்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவதற்கு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். प्राण परमेश्वर से अंगीकार किया जाना करके अधिक प्रार्थना करना உபாகமம் है। 9ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது व्यवस्था 9:16 में कहती है, எஸ் ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है, இந்த ஜனங்கள் நான் ये- என்ன பண்ணாங்கன்னா சீக்கிரமாய் என்னுடைய வழியை விட்டு திரும்பிட்டாங்க. ये लोग जल्द से मेरा मार्ग छोड़कर हट गए हैं, சீக்கிரமாய் விட்டு விலகிட்டாங்க. जल्द से जल्द हट गए हैं। 17ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல 16 वचन में மோசேயும் சொல்லுகிறாரு, मूसा भी कहता है, சீக்கிரமாய் விலகினதை நான் கண்டேன். वो तो बहुत जल्दी हट गए करके मैं இப்ப देखता हूं। ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? लोग कैसे हैं? ஆண்டவருடைய வழியை விட்டு சீக்கிரமாய் விலகிடுறாங்க. जब परमेश्वर के मार्ग को छोड़कर जल्दी से हट जाते हैं। ஆனா மோசே என்ன பண்றாரு? मूसा क्या करता है? அப்பா அழிச்சிராதீங்கப்பா, पिता उनको नाश मत कीजिए, அவங்களுக்கு அழிச்சிராதீங்க, उनको नाश मत அவங்க कीजिए, காப்பாற்றப்படணும். वो बचाए जाना है। அப்படி ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். तो ऐसा सेवक लोग बाट जोते हैं। ஹalleluya हालेलुया। அப்ப ஒன்று एक பரிசுத்தமான தோஷத்தை சுமக்கிறார்கள். जो पवित्र चीजों के दोष को उठाते हैं। இரண்டாவது दूसरा ஆத்துமாக்கள் அங்கீகரிக்கும்படி ஜெபிக்கிறார்கள். जो आत्मा लोग अंगीकार किया जाना करे प्रार्थना करते हैं। இதற்காக ஊழியக்காரர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். इसीलिए सेवक लोग को परमेश्वर नियुक्त किया கடைசியாக है। கொண்டு சொல்லி நான் முடிக்கிறேன். आखिर में कहकर खत्म करता हूँ। நான் மூன்றாவது அங்க பார்க்கும் பொழுது तीसरा में उधर देखते இது समय ஆசாரனுடைய நெற்றியில் இருக்க வேண்டும். ये जो याजक का माथे में होना चाहिए, இத ஒரு நாள் கலட்டவே கூடாது. ये कभी इसको नहीं निकालना है। நெற்றியில் இருக்க வேண்டும் वो என்றால் सिर पे होना चाहिए बोले இது तो ஒரு அடையாளமாய் இருக்கிறது. एक चिन्ह के रूप में है। வேதத்தில் நெற்றியில் என்று பார்க்கும் பொழுது शास्त्र में माथे में ऐसे देखते समय அடையாளம் குறிக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. वो चिन्ह के बारे में कहती है। சில வசனங்களை விரைவாக எழுதி கொள்ளுங்கள். कुछ वचनों को जल्दी से लिख लीजिए। எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை एजेकियेल பார்க்கும் பொழுது 9:4 में देखते समय பெருமூச்சு விட்டழுகிறவருடைய நெற்றியில முத்திரை वो போடு, लंबे सांस लेने वाले के माथे में से लिखना, அடையாளம் போடு. मोहर लगाना। அப்படினா நெற்றி என்பது ஒரு அடையாளத்தை குறிக்கிறதா एक माता இருக்கிறது. बोलो तो एक चिन्ह को बताती है। வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रकाशित के 7:3 में देखते समय நம்ம தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றியில் முத்திரை போடு, परमेश्वर के सेवक के जो माथों में उसका जो मोहर को लगाना, அவர்களை சேதப்படுத்த கூடாது. उनको नाश नहीं पहुंचाना है। ஹalleluya हालेलुया। வெளிப்படுத்தல் 14:1ல பார்க்கும் பொழுது प्रकाशित के 14:1 में देखते समय தங்கள் பிதாவினுடைய நாமம் தங்கள் நெற்றியில் இருந்த 1,44,000 பேர். अपने जो पिता के जो नाम 1,44,000 लोगों के सिर पे था, அதே போல माथे में था। வெளிப்படுத்தல் 22:4 பார்க்கும் பொழுது प्रकाशित के 22:4 में देखते அவருடைய समय ஊழியக்காரர் அவரை சேவித்து वो सेवक लोग उसके सेवा करके அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். समूह को दर्शन करेंगे, அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். उसका नाम उनके माथे पे रहेगी। அப்ப இந்த நெற்றி என்பது அடையாளத்தை குறிக்கிறது. ये माथे पे बोलते चिन्ह को ठहराती ஜெபிக்கிறவர்கள் है। என்பது அடையாளம். जो प्रार्थना करने वाले के एक चिन्ह, அவர்களை சேதப்படுத்த கூடாது என்கிற அடையாளம். उनको नाश नहीं करना करके एक चिन्ह, அவர்கள் சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானோடு இருப்பார்கள் என்கிற அடையாளம். वो सिय्योन के पर्वत में मेमने के साथ रहेंगे करके एक चिन्ह, தேவ சமூகத்தை தரிசிக்கிறவர்கள் என்கிற அடையாளம். परमेश्वर समूह में दर्शन करने वाले करके चिन्ह। இந்த அடையாளத்தை கர்த்தர் ஊழியக்காரருக்கு கொடுத்திருக்கிறார். ये जो चिन्ह को परमेश्वर ने सेवक को दिया है, ஹalleluya हालेलुया। அவர்கள் ஜெபிக்கிறார்கள், वो प्रार्थना करते हैं, தேவ சமூகத்தை தரிசிக்கிறார்கள். समूह को दर्शन करते हैं। ஹalleluya हालेलुया। அப்ப இந்த அடையாளம் பெற்றவர்கள் தான் ये ஊழியக்காரர்கள். चिन्ह को पाए हुए लोग ही सेवक है। இந்த அடையாளம் இருக்கிறதுனால ये चिन्ह है, इसीलिए அவர்கள் தேவ சமூகத்துல தைரியமாய் போக முடிகிறது. वो तो परमेश्वर के समूह में निडर होकर जा सकते हैं। ஹalleluya हालेलुया। தைரியமாய் போறாங்க. निडर होकर जाते हैं। எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கீங்கப்பா, आपने मुझे एक चिन्ह दिया है, பிள்ளைகள் அழிவிலிருந்து காப்பாற்றுங்க, मेरे बच्चों को नाश से बचा लीजिए, என் பிள்ளைகளுடைய காணிக்கையெல்லாம் அங்கீகரிங்க, मेरे बच्चों को बेट को सब अंगीकार कीजिए,
சபையை कीजिए ஆசீர்வதிங்க, कलीसिया का आशीष कीजिए இன்னும் மேன்மையாய் மாறட்டும். और भी आदरणीय बनने दो ஏன்னா அடையாளம் பெற்றவர்கள் ஜெபிக்கிறார்கள். तो चिन्ह पाए हुए लोग प्रार्थना करते हैं அல்லேலூயா. हालेलुया அப்ப இதுதான் ஆசாரியனுடைய தலையில் இருக்கிற பாகை. यही याजक का सिर पे रहने वाला पगड़ी அல்லேலூயா. हालेलुया அப்ப இந்த பாகை என்பது அவர்கள் கனத்துக்குரியவர்கள் என்று காட்டுகிறது. ये जब पगड़ी है उनको आदरणीय बताती है அவர்கள் தெய்வீக குணமுடையவர்கள் என்று காட்டுகிறது. वो परमेश्वर का गुण पाए लोग करके அவர்கள் बताती है கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று காட்டுகிறது. वो परमेश्वर का पवित्र लोग करके बताती है அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் என்று காட்டுகிறது. वो लोग नियम किए गए लोग करके बताती है எதற்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? इसके लिए नियम किए गए हैं அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த மாணவிகளின் தோஷத்தை நீக்குவதற்காக, परमेश्वर पवित्र चीजों में दोष को हटाने के लिए கர்த்தருடைய ஜனங்கள் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவடியாக, परमेश्वर लोग परमेश्वर समूह में अंगीकार किए जाने के लिए அடையாளம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். चिन्ह पाए हुए लोग बनकर है இப்படிப்பட்ட பாகையை ஒவ்வொரு ஊழியரும் தரித்திருக்க வேண்டும். ऐसे एक पगड़ी को हर एक सेवक बांधा रहना चाहिए விசுவாசிகளும் ஊழியர் தலையில் இருக்கிற பாகையை நீங்கள் நினைவு கூற வேண்டும். तो विश्वासी भी सेवक का सिर पे रहने वाली पगड़ी को याद करना चाहिए இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பாகை இல்ல, तो हमारे आंखों के दिखने वाली जो ஆனால் पगड़ी नहीं ஆவிக்குரிய है ரீதியில அபிஷேக கிரீடம் அவர்கள் தலையில் तो இருக்கிறது. आत्मिक रीति में अभिषेक का मुकुट उनके सिर पर அதை है பெற்றிருக்கிறதுனால் उसको पाए हुए इसीलिए ஊழியர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க सेवक வேண்டும். को देने वाला आदर को देना चाहिए கடைசியா ஒண்ணே சொல்லி முடிக்கிறேன். आखिर में एक ही कहता हूं இந்த பட்டத்தை ये जो पद को இளநூல நாடாவினால் கட்ட வேண்டும். ये जो अच्छे धागे से बांधा जाना है கர்த்தர் கனத்தை नीले धागे கொடுக்கிறாரு, से परमेश्वर आदर को देते हैं தெய்வீக குணத்தை கொடுக்கிறாரு, परमेश्वर गुण को देते हैं பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார், पवित्र व्यक्ति बना देते हैं நம்மை எல்லாருக்கும் பாவத்தின் தோஷத்தை நீக்குகிறவர்களாய் நியமிக்கிறார். सारे पाप को दोष हटाने के लिए नियम करता है இது எல்லாமே கிருபையினால் கட்டப்பட்டு இருக்க ये வேண்டும். सब अनुग्रह से बांधा गया है கிருபை இல்லனா ஒண்ணுமே இல்ல. अनुग्रह नहीं तो कुछ भी नहीं கிருபை இல்லனா ஊழியமே இல்ல. जब अनुग्रह नहीं तो सेवा नहीं கிருபையில நிலைத்திருப்போம். वो जिस अनुग्रह में स्थिर खड़े रहेंगे கர்த்தர் கொடுத்திருக்கிற பாகையை சுமந்து கொண்டு, परमेश्वर दिया हुआ पगड़ी को उठाकर வசனம் சொல்லுகிற அந்த பாகையை ஒரு நாளும் எடுக்க கூடாது. वचन कहती है जो पगड़ी को कभी नहीं हटाना है ஒரு நாளும் அந்த கனத்தையும் हर दिन वो जो आदर को தெய்வீக தன்மையையும் वो जो परमेश्वर गुण को பரிசுத்தத்தையும் पवित्रता को கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஊழியத்தையும் परमेश्वर से नियम किया गया सेवा को ஒரு நாள் விடாதபடிக்கு कभी नहीं छोड़ना है கிருபைக்குள் நிலைத்திருப்போம். अनुग्रह में स्थिर खड़े रहेंगे கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर सेवा का आशीष करेगा ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. हर एक लोग को परमेश्वर आशीष करेगा நம்ம எல்லாம் எழும்பி நின்று हम खड़े होकर கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर के पास अर्पण करेंगे கேட்ட வசனத்தை வைத்து ஜெபிக்க போகிறோம். तो सुना वचन को प्रार्थना करने वाले हैं ஸ்தோத்திரிக்கிறோம். முந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. கர்த்தர் கொடுத்திருக்கிற பாகை परमेश्वर दिया हुआ पगड़ी நமக்கு கனத்திற்குரிய ஒரு பாகை. हमारे आदरणीय एक पगड़ी है நமக்கு ஒரு தெய்வீக குணத்தை தரித்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அடையாளம் அது. ईश्वर तत्व को पहना रहना करके एक चिन्ह है அப்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும். हमारे हर एक लोग को ऐसे बदलना அதே चाहिए போல वैसे நாம் ही கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், हम परमेश्वर पवित्र ठहराए गए நாம் लोग हैं। நியமிக்கப்பட்டவர்கள், हम नियम किए लोग हैं பரிசுத்தமான தோஷத்தை நீக்க வேண்டும். पवित्र वस्तु के दोष को हटाना அதே चाहिए போல தேவ ஜனங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். वैसे परमेश्वर लोग परमेश्वर से अंगीकार किया जाना நாம் है முத்திரை பெற்றவர்கள், हम मोहर पाए हुए लोग அடையாளம் हैं, பண்ணப்பட்டவர்கள், चिन्ह पाए हुए लोग அதை हैं உணர்ந்து கொண்டு उसे स्मरण कर கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் परमेश्वर हर एक लोगों को அப்படிப்பட்ட ஆசாரியர்களாய் மாற்றும்படியாக, वैसे याजक को बदलने के लिए அப்படிப்பட்ட ஊழியத்தில் ஸ்திரப்படுத்தும்படியாக वैसे सेवा में स्थिर करने के நாம் लिए ஸ்தோத்திரிக்கலாமா? हम स्तुति करेंगे क्या? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் हालेलुया, ஸ்தோத்திரம் हालेलुया, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் हालेलुया, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் हालेलुया. ஸ்தோத்திரம் Amen, 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 amen. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அந்த அருமையான நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே சப்பா அந்த நாளில் கர்த்தாவே அருமையான எங்களுடன் பேசினீர் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அருமையான கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா தலையில் வைக்கப்படுகிற ஒரு கர்த்தாவே ஆசானுடைய கர்த்தாவே தலையில் வைக்கப்பட்ட ஒரு பாகை குறித்து எங்களுடன் பேசினீரப்பா அதற்கு நன்றி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே இந்த நாளில் கர்த்தாவே சப்பா இந்த ஆழமான சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் அதற்கு நன்றி எப்படி நாங்கள் எப்படி ஒரு கர்த்தாவே ஆசாரியன் இருக்க வேண்டும் எதையும் தாங்க வேண்டும் என்று கர்த்தாவே அநேக காரியங்கள் குறித்து எங்களுடைய நம்முடைய தாசர் மூலமா பேசினீரப்பா இன்னும் அதிகமாய் என்னுடைய பேசுங்கப்பா முதல்ல ராஜரிக அபிஷேகம் பெற்றவனாய் நாங்கள் காணப்படணும் தகப்பனே அந்த கர்த்தாவே சபா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படிப்பட்ட கர்த்தாவே சபா ஊழியக்காரர்களை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே சபா அந்த ராஜரிக அபிஷேகம் பெற்றவர்கள் நாங்கள் கனப்படுத்த வேண்டும் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அவளை எந்த இடத்திலும் நாங்கள் கனவீனப்படுத்த கூடாதப்பா நாங்கள் எந்நேரமும் எங்களுடைய மனதில் வைத்துக் கொள்வது அவர்கள் ராஜரிகம் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகம் தலையின் மேல் இருக்கிறது எப்படி கர்த்தாவே சபா ஒரு தாவீது ராஜாவே அபிஷேகம் பெற்ற சவுல் மேல் தன் கையை போட கர்த்தாவே ஒரு நாளும் துணியவில்லையப்பா அதே போல நாங்கள் கர்த்தா ஒரு நாளும் கர்த்தாவே சபா அதன் துணிகரமாய் அவங்களை பத்தி பேசாதபடி எங்களை பாதுகாத்துக்
கொள்ளுங்க परमेश्वर ऐसे एक राजकीय अभिषेक पाए हुए याजक के बारे में हम यहाँ पे देखे प्रभु जी याजक को प्रभु जी हम आदरणीय एक अभिषेक पाए हुए करके एक आदर एक भय हमारा अंदर होना चाहिए एक दाऊद प्रभु जी अभिषिक्त एक सौल को ऊपर अपने हाथ को डालने के लिए कभी आगे नहीं बढ़ा उसने वो हिम्मत करके वो नहीं किया प्रभु जी वो कभी उसका जीवन में नहीं किया वैसे प्रभु जी हम भी एक भी शब्द आपके याजक के विरुद्ध आपके पासवान के विरुद्ध आपके चरवा के विरुद्ध हम बोलना नहीं चाहिए वैसे हमें बचा लीजिए அதே போல ராஜாவே தெய்வீக தன்மை கர்த்தாவே நிறைந்தவனாய் கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த கணம் ராஜாவே அந்த குணம் அவங்களுக்குள்ள இருக்கிறது அதை அறிந்து கொள்ளணும் அப்பா एक परमेश्वर का गुण उनका अंदर है प्रभु जी वो हम जान लेना चाहिए वो हर एक सेवक अंदर होना चाहिए वो गुण को प्रभु जी उनका द्वारा हम देखना चाहिए प्रभु जी एक विश्वासी बनकर है कई सारे सेवक है प्रभु जी हमारे पास वाले कई सारे लोग हैं वो परमेश्वर से गुण पाए हुए लोग करके वो गुण को हम जान लेना चाहिए वो गुण हमारे अंदर होना चाहिए यीशु मसीह का गुण था वो जो पृथ्वी में था वो गुण यीशु मसीह के अंदर पाया गया था प्रभु जी वैसे प्रभु जी हमारे याजक लोग के बीच में सेवक कई सारे सेवक है उनका अंदर भी वो गुण पाया जाना चाहिए प्रभु जी हालेलुया परमेश्वर के लिए पवित्र करके वो बताती है கர்த்தருக்கு பரிசுத்தப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்று கர்த்தாவே சொல்லியிருக்கிறது டாடியேசப்பா அவங்க கர்த்தா உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் உம்ம பக்கத்திலே சேரத்தக்க அவங்களுக்கு ஒரு பரிசுத்தம் இருக்குது டாடி அநேக காரியங்கள் நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் இதற்காக ஜெபிக்க முடியாது எங்களுக்காக திறப்பில் நின்று ஏசப்பா உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே உம்மை தரிசித்து ராஜாவே உம்மிடத்தில் கர்த்தா ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறாங்கப்பா हर समय आपके करीब आकर वो पवित्र स्थल में जैसे याजक वो पवित्र महापवित्र स्थल में आकर सेवा टहलुआ करता है वैसा हमारे लिए प्रार्थना करने वाले हैं हमारे सेवक है प्रभु जी कई सारी चीजें हम प्रार्थना नहीं कर सकते हैं लेकिन वो हमारे लिए प्रार्थना कर सकते हैं प्रभु जी उनको प्रभु जी आप और भी अभिषेक से और भी बड़ा आदर देकर प्रभु जी उनको चलाइए क्योंकि वो आपसे आपके द्वारा पवित्र व्यक्ति है प्रभु जी वैसा हालेलुया चौथा वो नियम किए हुए लोग है प्रभु जी वो नियम किए लोग है प्रभु जी आप उनको चुना है प्रभु जी एक मोहर लगाकर प्रभु जी हालेलुया ஏசப்பா ஒரு முத்திரை கர்த்தாவே ஏசப்பா அவங்க மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது டாடி ஏசப்பா பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை சுமக்கும்படி पवित्र चीजों के वस्तुओं का दोष को उठाने लायक प्रभु जी उनको आपने ठहराया उनको आपने चुना है प्रभु जी ஆம் பிரபு ஜி ஹalleluya ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோமப்பா நிறைய நேரத்திலப்பா ஏசப்பா எங்களை அறியாமையினால் தகப்பனே அநேக கர்த்தாவே ஏசப்பா தோஷமான கர்த்தாவே பழுதற்ற ராஜா ஏசப்பா பழுதுள்ள கர்த்தா காணிக்கைகளும் சமத்தில் கொண்டு வருகிறோமப்பா எல்லா பழுதையும் நீக்கி தகப்பனே ஏசப்பா அதை அறிந்து எங்களுடைய பலிகளுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் தகப்பனே அனுதினமும் சமத்தில் நிற்கிறார்களேப்பா அதற்காக நன்றி டாடி ஏசப்பா ஊழியக்காரர்கள் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே வழி நடத்துங்கப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் செய்தி கொண்டு வந்த கர்த்தாவே அருமையான தாசர் சார்ல்ஸ் எமது கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா அவங்க மூலமா अनेक कार्य நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க प्रभु जी आपके सेवक भाई चार्ल्स को आपका हाथ पे देते प्रभु जी उनके परिवार को आपके हाथ पे देते हैं कई सारा ऐसे गुप्त रहस्यमय चीजों को हमारे उनके द्वारा हमसे बात कीजिए हम स्वीकार करने लायक हमारे बेट के लिए हर समय समूह में है प्रभु जी उनको आशीष कीजिए यीशु मसीह के नाम से मांगते पिता यीशु नाम से पितावे आमीन आमीन।